நாம் யாவரும் அப்படி எழும்பி நிற்போம். ஒரு 2 நிமிடம் எழும்பி நின்று ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அநேகர் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம விழித்திருக்கிறோம். அநேகருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். யோசித்து பாருங்கள். ஒரு கூட்டம் தூங்கி கொண்டிருக்குது, ஒரு கூட்டம் தூக்கம் வராமல் இருக்குது, ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் மருத்துவமனையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் நாளைக்கு என்ன செய்வோம், கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம், நாளை தினத்தில் எங்கள் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அப்படி என்று சிந்தித்து தூக்கம் வராமல் இப்போது வேதனையோடு இருப்பாங்க. ஒரு கூட்ட மக்கள் தன்னுடைய பிழைப்புக்காக இரவு விழித்திருந்து வேலையும் செய்து கொண்டிருப்பாங்க. உலகம் எல்லாம் இப்போ பல இடங்களில் விழித்திருந்து இரவு தூங்காம பணி செய்கிற நிறைய இடங்கள் இருக்கிறது. நீங்கள் விமான நிலையத்துக்கு போனால் இரவெல்லாம் அங்கே அநேக மக்கள் விழித்திருப்பார்கள். அங்கே கடைகள் திறந்திருக்கும், அங்கே வியாபாரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இரவெல்லாம் தூங்காம டீ அடிச்சுட்டு இருப்பாங்க, இரவெல்லாம் பொருட்களை எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இரவு பிரயாணத்தில் இருக்கிற விமானங்களில் இரவிலே தூங்காம அங்கே விமானிகள் விமானத்தை ஓட்டி கொண்டிருப்பாங்க. அங்கே விமான பணிப்பெண்கள் பணி செய்து கொண்டிருப்பாங்க. இப்படி பல காரியங்கள். சில கம்பெனிகள் 24 hours இயங்கி கொண்டே இருக்கும். சில உற்பத்தி நிலையங்கள், மருத்துவமனைகள்லாம் இயங்கி கொண்டே இருக்கும். அங்கெல்லாம் அநேகர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக விழித்து கொண்டிருக்கிறாங்க. நம்மை தேவ சமூகத்திலே கர்த்தர் அமர செய்திருக்கிறார். உற்சாகத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு இந்த மகா பெரிய பாக்கியத்தை தந்தீரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்கள் தாலுக்காவுக்காக தேசத்துக்காக செபிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர் என்று சொல்லி ஆவியில நிரம்பி ஆமீன் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிங்க பார்ப்போம். ரீகா தூரா ஷகர் ரபா ரீகல ஹீல துக்கம்த ரபோதர ஷகர் ரபா ரீகார ஹீல துக்கம்த ரிபா லதர ஷகர் ரபா. ஆமீன். ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்க. நன்றி 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 நன்றி. தேவனே உம்முடைய சமூகத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிறீரே, அதற்காய் நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுவதற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோமே, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டோமே, உம்மாலே நாங்கள் விசேஷித்தவர்களாய் ஆண்டவரை அழைக்கப்பட்டோமே, அதற்காய் நன்றி நன்றி நன்றி. ரீபா துரா ஷபா ரபா. ஒரு விசை கூட அனைவரையும் அக்கினியினால் நிரப்பும், அக்கினியினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். வரங்களினால் நிரப்புவீராக. பிசாசை துரத்துகிற வரங்களை கொடுப்பீராக, கட்டுகளை உடைக்கிற வரங்களை கொடுப்பீராக, தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரத்தை கொடுப்பீராக, தரிசனங்கள் சொப்பனங்களை பார்க்கிற வரத்தை கொடுப்பீராக, கொடுப்பீரா. பிலிசுனை கட்டுகளை உடைக்கிற வரத்தை, சாபத்தின் கட்டுகளை அறுக்கிற வரங்களை உடைய எல்லாருக்கும் தேவ ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு கொடுப்பீராக, கொடுப்பீராக, கொடுப்பீராக. ரீபா துரா ஷபா ரபா ரீ கந்த ரீகல ஹீல துரா ஓ ஷபா ரபா லபா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரியுடைய குடும்பத்தில் எலும்புருக்கி நோய் மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஒரு சில தலைமுறையில் பலரை தாக்கி இருக்கிறது. சரீரத்தில் என்ன சாப்பிட்டாலும் முன்னேற்றம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, இரத்த குறைவு உண்டாகும், சத்துகள் குறைவாக இருக்கும். மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவர்களை குழம்புவார்கள். முடிவிலே ஒரு குறிப்பிட்ட வயதில் மரித்து போவார்கள். ஒரு 40 முதல் 50 வயதுக்குள்ளேயே அப்படி ஒரு சில மரணங்கள் உங்கள் குடும்பத்திலே நடந்தது உண்டு. அது ஒரு பொல்லாத பிசாசுடைய ஒரு கிரியை, அது ஒரு பாரம்பரிய சாப கட்டு. அதை கர்த்தர் இரவு முறிக்கிறார். உங்கள் குடும்பத்திலே போராடுகிற அந்த ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. கர்த்தர் இரவு வேளையிலே கிரியை செய்கிறார். அந்த கட்டு உடைந்து தெரிகிறது. அந்த சர்ப்பத்தின் ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது உங்கள் குடும்பத்தை விட்டு. நன்றி. நீர் அந்த முழு குடும்பங்களுக்கும்
கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலைக்காக நன்றி. நீர் செய்த அற்புதத்திற்காக நன்றி. இன்னும் ஒரு குடும்பத்துல ஒரு தாயாருடைய 2 பிள்ளைங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆனா ஊழியம் செய்தாலும் எந்த முன்னேற்றமே இல்லை. அவங்க மனநிலையில ஒரு போராட்டம், ஒரு குழப்பம். பைபிளை நன்றாக அவங்களுக்கு தியானிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பிரசங்கிக்க முடியாது. அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு, வீட்லயும் பயங்கர குழப்பம். ஊழியம் செய்வாங்க, சின்ன சின்ன பிரச்சனை வந்தோடனே நாங்க சாக போறோம், நாங்க செத்துருவோம், தற்கொலை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய போராட்டம், ஒரு பொல்லாத ஆவிதான் கர்த்தருக்காக எழும்ப விடல. ஊழியம் செய்தாலும் அவங்க சிந்தனையை சிதறடித்து போராடுகிறது. அந்த ஆவி இன்னைக்கு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தில் எழும்ப விடாம சிதறடிக்கிற அந்த ஆவிகளை கர்த்தர் துரத்துகிறார். அந்த ஆவிகள் அந்த பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. இனி அவர்கள் ஊழியத்திலே அப்படி உயர்ந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது கிருபையினால் இன்றைக்கு அவர்களை கர்த்தர் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி இருக்கிறீங்க, கர்த்தரை தேட 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 போராட்டம் அதிகமாகிறது. நீங்க சில மாதங்களில ஜெபத்தில் அதிகமா இருக்குன்னு நினைச்சு இருப்பீங்க, பைபிள் தியானிக்கணும். அப்படி ஒரு 4 நாள் 5 நாள் செய்ய ஆரம்பிச்சோன்னு ஏதாவது ஒரு போராட்டம் குடும்பத்தில் அதிகமா வந்துடும். ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, நீங்க குழம்பி போவீங்க. தேவ சமூகத்துல தேவனுக்கு நீங்க எழும்ப விடாம உங்க குடும்பத்துல போராடுகிற ஆவிகள் தான் அதற்கு காரணம். அது இன்றைக்கு முடக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுகிறது. இனி நீங்கள் கர்த்தரை தேட தேட பிரச்சனை அதிகமாவதில்லை. அந்த ஆவிகள் செயலற்று போய்விட்டது. இனி படிப்படியா எழும்புவீர்கள், கர்த்தருக்காக எழும்பி நிற்பீர்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று ஜெப குறிப்பை சொல்லி ஜெபித்த பொழுது ஒரு சகோதரனிடத்தில் ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார். மகனே, நீ ஊழியம் செய்ய வந்திருக்கிற, உனக்கு வாஞ்சை இருக்குது. உண்மையிலேயே என்ன ஊழியம் செய்யணுங்கிற ஒரு தெளிவான திட்ட அழைப்பு உனக்கு இன்னும் தெரியாது. அதை கர்த்தர் உணர்த்தினார். நீ ஜெபத்தை கேட்ட இல்லை, என் சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திரு, நான் உனக்கு ஊழிய காரியங்களை குறித்து தெளிவா பேசி என் சித்தத்தின்படி உன்னை ஊழியம் செய்ய வைப்பேன். என் சித்தத்தின்படி நீ ஊழியம் செய்யும் போது ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துல உன் மூலமாய் உண்டாவதையும், உன் மூலமாய் அநேகர் உன்னை பார்த்து ஊழியத்தில் எழும்புகிறதையும் நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி, ஆவியானவரே உமக்கு நன்றி. அந்த தேவ மனிதனோடு கர்த்தர் இடைப்பட்டீரே, ஸ்தோத்திரம். அவர்களின் உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது உம்முடைய சித்தத்தை தெளிவாய் தேவன் சொல்லிக் கொடுக்கும்படியாய், காண்பிக்கும்படியாய், ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவர்களை சுகமாக்குங்கப்பா. குடும்பங்கள் இருக்கிற அந்த எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கடன் சுமை உம்முடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தொழில் ஆண்டவரே, அதுல இருக்கிற பிரச்சனைகள், வியாபாரங்களே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து விட்டினார். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மேல் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரு. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22 33 வசனங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22 33 வசனங்கள். ஒரு வாசிக்கலாமே.
அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். இந்த செய்தியின் தலைப்பு, ஜெபத்தை விட முக்கியமானது நீதிமானாய் வாழ்வது. ஜெபத்தை விட முக்கியமானது. ஜெபம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஜெபம் வேண்டும். ஜெபிப்பதை காட்டிலும் ஜெபத்தை காட்டிலும் முக்கியமானது நீதிமானாய், நீதி செய்கிறவளாய் இந்த பூமியிலே வாழ்வது. நாம் வாசித்த வசனத்திலே ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். சோதோம் கோமோரா அழிக்கப்பட தேவனால் முன்குறிக்கப்படுகிறது. அங்கு ஜனங்களுடைய பாவத்தின் அகோரம் தேவ சமூகத்தில் போய் எட்டின பொழுது அழிப்பதற்கு தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ ஆபிரகாம் திறப்பிலே தேவ சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறார், மன்றாடுகிறார். அவர் அப்படியே ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் நினைச்சிட்டாரு சோதம் கோமரில் நிறைய நீதிமான்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நீதிமான்களே இல்லாததை கண்டுபிடிக்கிறார். கடைசியில் 5 நீதிமான்கள் இருந்தாலாவது அந்த சோதம் கோமரா அழியாது என்று தேவன் பேசுகிறார். அதற்கு ஆட்கள் இல்லை. அப்போ அந்த அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகம் 19 சோதம் கோமரா அழிக்கப்பட்டாச்சு. ஆபிரகாமுடைய ஜெபம் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. ஜெபித்தது தவறில்லை. கர்த்தர் ஜெபிப்பது இருக்கட்டும், நீதிமான்கள் எங்கே என்று கேட்கிறார். நீதிமான்கள் எங்கே என்று கேட்கிறார். அப்ப இந்த பூமியில நீதிமான்கள் எழும்பணும். தேவ ஊழியர்கள் நீதிமான்களாக மாறணும். விசுவாசிகள் நீதிமான்களாய் மாறணும். அநீதி செய்கிறவர்களாய் இருந்து ஜெபித்து பிரயோஜனம் இல்லையே. நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறான் பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்திலே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதான் பலன் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் அநீதியை விட்டு மனம் திரும்பாமல் நாம் ஜெபித்தால் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? அப்போ நீதி உள்ளவர்கள் தானே இந்த பூமிக்கு தேவை. அதுதான் இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆண்டவர் நீதியுள்ள மக்களை பார்க்காமல் இருந்தால் இங்கே ஜெபத்தை கேட்டிருப்பாரே. மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு விக்கிரகாராதனை செய்த மக்களுடைய மேல் வந்த கோபத்தை தேவன் மாறும்படிக்கு செய்தது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் நீதிமான்கள் மேல் தான் குறியா இருக்கிறார். தேசம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீதிமான்கள் தான் எழும்பணும். நீதிமான்கள் தான் எழும்பணும். இன்னைக்கு தேசத்தில் ஜெபம் நிறைய எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு நம்முடைய தேசத்தில் ஜெபிக்கிற மக்களை தேவ மனிதர்களை கொண்டு தட்டி எழுப்பி சபைகள் தோறும், கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும் கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். எங்களுடைய திருச்சபையிலே கூட ஆண்டவர் கடந்த நாட்களில் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து 1000 ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களை, சபைக்காக ஜெபிக்கிற, தேசத்துக்காக ஜெபிக்கிற குழுக்களை ஏற்படுத்த சொன்னார். 250 ஜெபக்குழுவை ஏற்படுத்தியாச்சு சபைக்காக ஜெபிக்கிறது. இனி அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கொண்டே போகிறோம், விரிவாக்கி கொண்டே போகிறோம். ஆனால் சொல்லுகிறார், இந்த 2 வருஷத்துக்குள்ள கர்த்தர் அதிசயங்களை சிற சபையில் 1000 ஜெபக்குழுக்கள், வீட்டு ஜெபக்குழுக்கள் 1000 இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி எழுப்பிட்டு தான் இருக்கிறார். தேவ மனிதர்களை கொண்டு எழுப்புகிறார். எல்லா சபைகளுக்கும் தரிசனம், ஊழியர்களுக்கு தரிசனம், சுவிசேஷர்களுக்கு தரிசனம். ஆனால் ஜெபிக்கிற மக்கள் எழுப்பப்பட தேவன் வெறும் ஜெபத்தை மட்டும் எதிர்பார்த்திருக்கவில்லை. நீதிமான்கள் வேண்டும், நீதிமான்கள் வேண்டும். பாருங்க, பைபிளை வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 5 முதல் நீங்கள் 17 வசனம் வரையில் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5 முதல் 17 வசனங்கள். அதுல 5-6 வசனங்களை ஒரு வாசிங்க பார்ப்போம். சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும்
கத்தரிட்ட சகல கற்பனைகள் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றலாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். போதும். இனி அதுல நீங்க 17வது வசனம் வரையிலும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 2 பேருமே, சகரியா எலிசபெத் 2 பேருமே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்போ அங்க பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய முறைமையின்படி அந்த நாள் வந்த பொழுது இவன் தேவாலயத்துக்கு போய் தூபம் காட்டி கர்த்தரை அங்கே மன்றாடுகிறான். ஆலயத்துக்கு வெளியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தேவதூதன் சொல்றான், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட பிள்ளையை கொடுக்கிறார் ஆண்டவர் சகரியா எலிசபெத்துக்கு. யோவானை பத்தி பைபிள் அழகா சொல்லுகிறது, அவன் அநேகரை தேவனுக்கு நேராய் திருப்புவான். பாருங்களேன், அவனை அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவான். நீதிமான்களுக்கு கிடைக்கிற அந்த சந்ததியை பாருங்கள். அப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை எப்படி இருந்தது? யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிற மனிதனாய் மாறினார். இன்னைக்கு எங்க நீதிமான் இருக்கிறான்? குடிகார ரவுடி, கல்யாணத்துக்கு தான் ஃபுல்லா பிராண்டி வாங்கி கொடுக்குறான் பாருங்க. எங்க ஊர்ல சிலருக்கு தாலி கட்டுற நேரத்தில் கை ஷேக்காதுன்னு குடிச்சிட்டு போறான். அப்ப இவங்களுக்கு பிறக்கிற சந்ததியெல்லாம் எப்படி இருக்கும்? பூமியில எப்படி இருக்கும்? பட்டாசை கொளுத்துறான், பிராண்டியை வாங்கி கொடுக்குறான், அடி வைக்கிறான், ஆடை வெட்டான், கிடாயை வெட்டுறான், கோழியை வெட்டுறான். ஆனால் பைபிள் படி நடக்கிறது இல்லை, கிறிஸ்தவங்கள் நடக்கிறது இல்லை. அப்போ எப்படி இருக்கு? நம்ம ஊரில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சார். இங்க எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பயமே கிடையாது. யோவான் சும்மா ஒன்றும் சாதாரண பிறக்கல. கொஞ்சம் பைபிளை நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும். அப்போ நீதிமான்களைத்தான் கர்த்தர் பார்க்கிறார், நீதிமான்களை தேவன் விரும்புகிறார். அதே போல பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 25-35 வசனங்கள், 2 வசனங்களை வாசிக்கலாம். முதல்ல 30-36 வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், அப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான் தான். போதும். சிமியோன் பாருங்க, நீதியுள்ள ஒரு மனுஷன், இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்தான். அதுக்கு அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தா, நீ கர்த்தரை காண்பும் முன்பாக, அதாவது இயேசுவை காண்பதற்கு முன்பாக மரிக்க மாட்டாய் என்று அவனுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டிருந்தது, வாக்குத்தத்தம். அவன் தேவ ஆவியின் ஏவுதலினால் இயேசு தேவாலயத்துக்கு குழந்தையை கொண்டு வரப்பட்ட போது ஆலயத்துக்கு வருகிறான். இயேசுவை கையில் எடுத்து ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறான். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது? சிமியோனுக்கு. இயேசுவை கையில் எடுத்து ஆசீர்வதிப்பதற்கும் இயேசுடைய மரணத்தை குறித்து கூட சொல்வதற்கான அந்த வெளிப்பாடு மூலமாய் வந்தது, எல்லாம் வந்தது. நீதிமான்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். நீங்க பேழையில பிரவேசிங்க. உன்னை நான் இந்த ஜனத்தின் நடுவில் நீதிமானாய் கண்டேன். பாத்தீங்களா? ஏற்கனவே ஆதியாகமம் 6ல இருக்குது. அவன் நீதிமானும் உத்தமனும் எப்படி இருந்தான்? தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். அதனாலதான் தேசத்தை அழிக்கும் போது ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அவன் குடும்பத்தை காக்கிறாரு. நீதிமான் குடும்பம் காக்கப்படுது, பேழை உண்டு பண்ணப்படுகிறது. ஆண்டு சொல்லாரு, இந்த சன்னதியில உன்னை நான் நீதிமானாய் கண்டேன். அப்ப நீதிமான்கள் இருந்தா பேழையை கட்ட சொல்லுவார், பேழையை உருவாக்க சொல்லுவார். ஒரு வீட்டுக்கு ஒரு நீதிமான் போதும், ஒரு பேழையை உண்டு பண்ணிடுவாங்க. குடும்பம் காக்கப்படும். எத்தனை தீமை வந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை கொலைவரி பிடித்த ஆவி வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், அந்த குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நீதிமான் போதும். நோவாவை போன்ற ஒரு நீதிமான் போதும். பேழையை உண்டு பண்ண சொல்வார். என்ன மரத்துல உண்டு பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன அளவு இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. வருகிற தீமைக்கு தப்பு வைப்பதற்கான அத்தனை வழிகளையும் சொல்லி கொடுப்பார் நீதிமான்களுக்கு. அப்ப நீதிமான்கள் அவசியம். அப்ப சோதம் கோமராவில் ஜெபத்தை ஆண்டவர் பெருசா மைண்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஆபிரகாம் நின்ற பொழுதும், எப்பா சரி நீ மன்றாடிட்ட, இப்படி கேட்கிற, நான் சோதமா ஒன்றும் பண்ண போகல,
அந்த பட்டணத்தை அழிக்கப்படும் கர்த்தர் சொல்லு. நீதிமான்கள் இருக்கிறாங்களப்பா, நீதிமான்கள் இருந்தா சொல்லு, நான் தேசத்தை அழிக்கவே மாட்டேன். இப்ப பாருங்க, நீதியினால் வருகிற சில நன்மைகளை பாருங்களேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 21வது வசனம். 2 சாமுவேல் 22 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். போதும், எனக்கு பதில் அளித்தார். கவனமா கேளுங்க. என் நீதிக்கு தக்கதாக பதில் அளித்தார் அப்படின்னு நான் கூப்பிட்டேன், பதில் வந்தது. பதில் அளித்தார், பதில் கொடுத்தார். ஒரு ஆள் கூப்பிடும் போது ஒரு ஆள் மறுமொழி பேசுவதுதான் பதில் அளிப்பது. பதில் அளிப்பது. பேசாம போனா அதுக்கு என்னன்னா அவங்க பதிலே சொல்லாம போறாங்க, திருப்பி ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், கூப்பிடுகிறோம், மன்றாடுகிறோம், பதில் வருகிறதா? பதில் அளிக்கிறாரா? ஆம் உண்டு, இல்லை என்று சொல்றாரா? உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன். கொர்நேலியுவை பாருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தான், தான தர்மம் செய்கிறான், தேவ பக்தி உள்ள மனுஷன், வீட்டார் அனைவரோடு கர்த்தர் பயப்படுறான். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவத்தை வந்து சொல்றான், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மம் தேவ சன் வந்து எட்டினது, உன் ஜெபம் கேட்கப்பட்டாச்சு, பதில் வருகிறது. இப்ப சொல்றாரு அந்த தேவதூதன் மூலமாக, நீ சீமோன் பேதுருவை அழைத்து கொண்டு வா. அவன் தோல் 12 சீமோன் ஆகி அவனுடைய வீட்டில் மாடியில தங்கி இருக்கிறான். பாத்தீங்களா? ஜெபத்துக்கு பதில் வந்தது, ஜெபத்திற்கு பதில் வருகிறது. இன்னைக்கு அநேகருக்கு எத்தனை வருஷமா ஜெபிக்கிறாங்க, ஒரு பதிலும் கிடையாது, ஒரு பதிலுமே கிடையாது. சொல்ல சொல்லாங்க, ஆண்டவர் பதிலே தர மாட்டேங்கிறார். எப்படி தருவாரு? பதிலே இல்லை. 5 வருஷம் ஜெபம் பண்றேன், 10 வருஷம் ஜெபம் பண்றேன், 15 ஜெபம் பண்றேன், உண்டு இல்லை, அதை காத்திருன்னு சொல்ல மாட்டாங்கிறாரா? மரியாள் போய் இயேசுட்ட கேட்டாங்க, கானா ஒரு திருமண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது. ஒரு பதில் கொடுத்தாரு, என் வேலைன்னு வரவில்லை, போய் காத்துரு, அமைதியாயிரு, என் வேலை வரும்போது நான் தண்ணீர திராட்சரசம் மாற்ற எனக்கு தெரியும் சொன்னார்ல. மரியாள் ஒதுங்கிட்டாங்க. அவர் என்ன சொல்லுகிறார், அதன்படி செய்யுங்கள். பதில் கொடுத்திருக்கிறாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறதா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களே, உங்க வேலைக்காக ஜெபிக்கிறீங்களே, உங்கள் வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, தேசத்துக்காக ஜெபிக்கிறீர்களே, ஏதாவது ஒரு பதில் சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ வசனத்தின் மூலமோ அல்லது தீர்க்கதரிசி மூலமாகவோ நீங்கள் சர்ச்சுக்கும் போது உங்களுடைய மேய்ப்பன் உங்கள் பாஸ்டர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும், அதுல ஏதாவது வார்த்தை வந்திருக்கிறதா உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நான் குழம்பி இருந்த காரியத்திலே எனக்கு பதில் கிடைத்தது. இந்த இரவு ஜெபத்திலே நான் வந்தேன், எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. பதில் வந்திருக்கிறதா? நாம் நீதிமான்களாய் மாறும் பொழுது நமக்கு பதில் கொடுக்கிறார், நீதிக்கு தக்கதாக பதில் அளிக்கிறார். அழகான வசனம். இரண்டாவது 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 26 23 வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். தூங்குறவங்கள ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையில சொல்லுங்களா, அல்லேலூயா. கைகள் அசைத்து ஒரு அலையில சொல்லுங்களா, அல்லேலூயா. கர்த்தர் அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். அங்கே பதில் அளிப்பார், இங்கே என்ன அளிப்பார்? பலன் அளிப்பார். பதில் வேற, பலன் வேற. பதில் வேற, பலன் வேற. அவன் கிரியைக்கு தக்கின பலன் அவனோடு கூட வருகிறது. அவனுக்கு தக்கின கிரியைக்கு தக்கின பலன் அவனுக்கு வருது. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தக்கின பலன், எவ்வளவு முதலீடு செய்கிறோம் அதுக்கு தக்கின பலன். பலன் என்பது நமக்கு பிளஸிங், ஆசீர்வாதம். நம்ம செய்கிற வேலைக்கு கிடைக்கிற கூலி தான் பலன். அப்ப நம்ம நீதிக்கு தக்கதாய் பலன். தாவீது சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான்களுடைய சந்ததி, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி ஒரு துண்டு அப்பத்திற்காகவும் இறந்து திரிவதை நான் காணவில்லை என்று சொல்றாரு. பலன். அப்ப நமக்கு நீதிக்கு தக்கதாகத்தான் பலன். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டு கத்தாவே கத்தாப்னு கூப்பிட்டு எல்லாம் வருமா? வராது. நான் எங்க சர்ச்சு மக்களுக்கு சொல்லுவேன், நீங்க சர்ச்சுக்கு வரனால ஒன்றும் வர போறது இல்லை. இங்க பேசுகிற வசனத்தை கேட்டு கீழ்ப்படுத்தினா ஆசீர்வாதம். பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம். நான் பெரிய சர்ச்சுக்கு போறேன், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கா, எங்க பாஸ்டர் வர இருக்கு வல்லாம இருக்குன்னா ஒன்றும் செயல்படாது. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் செயல்படும், ஒரு அளவுக்கு தான். சரியா?
ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் அது அற்புதம் நடக்கும், தீர்க்க தரிசனம்லாம் வரும், அப்புறம் ஒன்றும் வராது. நீங்க போய் பாருங்க எந்த ஊழியக்காரட்டையாவது, அல்ல பெரிய பெரிய கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணி பாருங்க, முதல்ல அற்புதம் நடக்கும். நம்ம திரும்பலைன்னா ஒண்ணுமே நடக்கல, ஸ்டாப். அவருடைய கிரியை வேற பக்கமா திரும்பும், அது அற்புதங்கள் வேற ரூட்ல போகும், நம்ம ஜனங்களுக்கு ஒண்ணும் வராது. இப்ப பாருங்க, நான் கன்னியாகுமரத்துல பிரசவம் பண்ணி ஊழியம் பண்றேன். 10,000 பேர் கூட்டத்தில் பிரசவம் பண்ணா ஒரு 30-40 சாட்சி எழும்பும். ஆனா பீகார் போயிருக்கேன், குஜராத் போயிருக்கேன், எந்த இடத்துக்கெல்லாமே பிரசங்கம் பண்ண, இந்தியா முழுசா போயிருக்கேன், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். குஜராத்தில் ஒரு தடவை 300 பேர் இருந்த ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது தந்தை பெர்க்மான்ஸ் மூலமாய் திறந்து வைக்கப்பட்ட ஆலயம், அதுல பிரசங்கம் பண்ணுனா அதுல சாட்சி சொன்னது 150 பேர். அற்புதம் நடந்தது 300 பேருக்கு. ஆனா நம்ம ஊர்ல 300 பேர்ல ஒரு ஆள் கூட வராது சாட்சி, அற்புதம் நடக்காது. நாங்க எவ்வளவுதான் கத்துனாலும். காரணம் என்ன? இங்க வசனம் கேட்டு கேட்டு எல்லாத்துக்கும் மழுங்கி போச்சு மண்டை, எல்லாம் போச்சு. ஆதில இருந்த அன்பு இல்ல, விசுவாசம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கேட்க, நாங்க கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு இவங்க பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலன் இல்லை, நீதி இல்லை, பலன் இல்லை. நீதி இருந்தால் பலன் உண்டு, நீதி இருந்தால் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீதி குறைவு, பலன் குறைவு, அதான் விசேஷம். என்னெல்லாம் நீதிங்கிறத கடைசியில் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அடுத்த பகுதியில். அப்ப நீதிக்கு தக்கதான் பலன். அப்ப தேசத்துல நீதி செய்யறது தான் கிளம்பணும். எங்க அநீதி தான், எல்லா இடத்துல அநியாயம் தான் நடக்குது. எங்க நீதி கிடைக்குது? கடைசியில் ஆண்டோட வந்தா நீதி கேட்கணும். நீதியோட நியாயாதிபதி அவர் தானே, அவர் தானே நீதியோட நியாயாதிபதி. அரசு நண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எங்க போனாலும் நியாயம் கிடைக்கல, பணம் பாதாளம் வரை பாயுது. நீதிமன்றங்களுக்கு போன நியாயம் கிடைக்கணும் சொல்றாங்களா? காவல் போலீஸ் ஸ்டேஷன் போன நியாயம் கிடைக்குது? நம்ம சாத்தான்குளம் ஊர் தானே ஃபேமஸ் ஆச்சுது, போலீஸ் ஸ்டேஷன் வழி. நியாயம் கிடைக்குதா? இல்ல. ஆனா தேவன் நீதி செய்வார், அவர் நீதி செய்வார். அவர் நீதி செய்யும் போது சில குடும்பத்தில் விசாரிக்கப்படுது, அங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுது. ஆனா தேவன் பொறுமையா செய்வார், அவசரப்பட மாட்டார், நிதானமா செய்வார். ரட்சிப்பதற்கு தான் அவர் போராடுவார், பட்சிப்பதற்கு மெதுவாக இருப்பார். முடியாத பட்சத்துக்கு பட்சிப்பார், முடியாத பட்சத்துக்கு தான் அவர் அடிப்பார், சீக்கிரம் அடிக்க மாட்டார். தேவன் ரொம்ப பொறுமை, நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தமுள்ள தேவன் அவர், மறந்து விடக்கூடாது. அப்ப நமக்கு பலன் வரணும்னா, பதில் வரணும்னா நம்ம நீதிமான்களா மாறணும். அப்புறம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவனோ விழுவான், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவனோ விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நம்முடைய குடும்பங்கள் தலைக்க வேண்டும் என்றால் நீதிமான்களாக மாறணும். நம்முடைய குடும்பங்கள் தலைக்கணும், நம்ம யாருக்குமே அநீதி செய்யவே கூடாது. மனசாட்சிப்படி நம்ம இனி ஒருவருக்கு அநியாயம் செய்யவில்லை என்கிற ஒரு சுத்த மனசாட்சி இருக்கணும். நம்ம ஒரு தவறு செய்யும் போது நம்ம மனசாட்சி முதல்ல பேசும், அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார், வசனம் நம்ம மூலம் பேசும். பாருங்க, அப்போ நம்ம குடும்பங்கள் துளிரை போல தலைக்கணும்னா நீதிமான்களாய் மாறணும். நீதிமான்களுடைய குடும்பங்கள் தலைக்கும், நீதிமான்களுடைய குடும்பங்கள் வளரும். பாருங்க, நம்ம சில நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற சில பூச்சிகளெல்லாம் அடிக்கிறோம், பாம்பையும் அடிப்போம், எறும்பையும் கொன்றுவோம், எறும்பு பொடி போட்டு. ஒரு நாளைக்கு நான் வீட்டில் கை கழுவுறதுக்காக அந்த வாஷ் பேஷனில் போய் சோப்பை எடுத்து கையை கழுவ பார்த்தா ஒரு கட்டெரும்பு தண்ணி குடிச்சிட்டே இருக்குது. அதில் உட்காந்து சைடில் உட்காந்து கொஞ்சம் தண்ணி சைடில் இருக்கிறதுல ரொம்ப வெயில் நேரத்தில் தண்ணி குடிக்குது. அந்த டேப்பை திறந்து விட்டால் அது உள்ளே போயிடும், தண்ணி குழாய்க்குள்ளே உள்ளே போய் செத்துரும். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லாரு, இப்போ இதை கொல்லாத, பாரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, திறந்து விடாத. நான் உடனே கையை நீட்டி அது கையில் ஏறிச்சு, அதை கொண்டு கொஞ்சம் வெளியே விட்டேன். அப்போ ஆண்டு சொல்லாரு, இன்னைக்கு சாகுதோ நாளைக்கு சாகுதோ அது வேற, இன்னும் 2-3 நாள் இருந்தாலும் இருக்கும், ஆனாலும் இப்போ நீ இதை கொல்லாத. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, எப்படி அந்த இடத்துல அவர் பார்க்கிறாரு பாருங்க. ஒரு எறும்பு உயிர் பிழைக்கிறதுக்கு தண்ணி வெயில் காலத்தில் அது குடிச்சிட்டு இருக்குது, அப்போ நீ அதை ஒரே நேரத்தில் கொண்டு போடான்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், நீங்கள் யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பங்கள்லாம் தலைக்கணும்னா நீதி தான் முக்கியம். நீங்க நிறைய குடும்பங்கள் அழிந்து போவதற்கு காரணமே நீதி கிடையாது, அநீதி. தான் மட்டும் வாழணும், எப்படியாவது வாழணும்.
அந்த குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்ய, அடுத்த தலைமுறைகள் வாழவில்லை இந்த பூமியில். ஆனா அதுக்கு உடனே சொல்லுவாங்க, செய்வன வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான், பொறாமப்பட்டுட்டான், கண் திஷ்டி விழுந்துச்சு, எல்லாருக்கும் கண் திஷ்டி, ஏதாவது ஒன்று கட்டி தொங்க விடுறாரு வீட்டுக்கு முன்னால. என்ன கண் திஷ்டியா? ஒரு திஷ்டி இல்லை. செய்வனைங்கிறது செய் பிளஸ் வினை. நாம் செய்த வினை தான் செய்வனை இல்லையா? நம்ம செய்வது வினை வருது இல்ல, அதான் வினை செய்வனை. இன்னைக்கு யாரும் செய்வனை வச்சாங்கன்னா வீட்டில் ஏத்தாதுங்க அப்படிப்பட்ட ஆட்களை, போயான்னு சொல்லி விட்டுருங்க. எங்களுக்கு தெரியும், எங்க செய்வனை எங்களுக்கு உண்டு தெரியும்னு சொல்லுங்க. நான் புருஷனுக்கு செய்தவனையே நான் அனுபவிக்கிறேன், என் மனைவிக்கு செய்தவனையே நான் அனுபவிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு செய்தவனையே நான் அனுபவிக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்தவனையே நான் அனுபவிக்கிறேன். அதான் செய்வனை கோளாறு, அதான் செய்வனை. இது எல்லாத்துக்கும் செய்வன. நம்ம செய்கிற வேனை தான் வேனை, அடுத்தது செய்யறோம்னா பலிக்காது. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணார் பாத்தீங்களா தேவன்? என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்! ஆபிரகாமே, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவாங்க. நம்ம ஆபிரகாமின் சந்ததி தானே, அப்ப நம்மை சபிக்கிறவர்கள் அவங்க சபிக்கப்படுவாங்க. நமக்கு அது தெரியவே மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் மாட்டி கிடக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய சபைகளுக்கு போய் கடைசியில் நம்ம பாரம்பரிய சபை போறதுக்கு தான் காரணம். கடைசியில் ஊழியக்கால நம்பாம ஒரு கூட்டம் கிடக்குது தமிழ்நாட்டில். எங்கும் போயிட்டு தேவனே இல்லை, ஊழியக்காரனே பொய்யானவன், அங்க போய் ஒண்ணு நடக்கலன்னு கடைசியில ஒண்ணு வேண்டான்னு ஆண்டவரை இல்லை என்று போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. காரணம் இந்த செய்வன மந்திரவாதி குழப்பம்தான், மந்திரவாத குழப்பம்தான். சரியா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீதிமான்களுடைய சந்ததி துளிரை போல தலைக்கும். அடுத்ததாக பாருங்க, சங்கீதம் 14வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 14:5. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. பாத்தீங்களா? நீதிமான்களுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம பிள்ளைகளோட, நம்ம தலைமுறை அடுத்த சந்ததியோட கர்த்தர் இருக்கணும்னு நம்ம நீதிமான வாழ்ந்தா போதும். நம்ம இந்த பூமியில வாழும்போது எந்த அநியாயம் செய்ய வாழ்ந்தா நம்ம பிள்ளைகளோட கர்த்தர் நம்ம பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துவாருங்க. நம்ம பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெறுவாங்க. நான் எங்க ஊர்ல பார்ப்பேன், நான் சிறு வயதா இருக்கும்போது பெரிய பணக்கார இந்த குடும்பம் எல்லாம் இப்ப கிடையாது, எல்லாம் அழிஞ்சு கிடக்கு. ஏக்கர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தவங்களும் சொத்து இல்லை, வீடு இல்லை. ஆனா நாங்க எல்லாம் ஒரு சிறுவர்களாக இருக்கும்போது சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்து தழைச்சிருக்கு. அவங்க தான் உயர்ந்திருக்கிறாங்க. அது நான் கர்த்தருக்குள்ள வந்தவர் ஒரு நாள் நோக்கி பார்த்தேன், இது ஏன் நடந்திருக்குன்னு பார்த்தா அநியாயம்தான். பணமும் பொருளும் ஆள் இருந்தோன்னா ரவுடித்தனம், ஆட்களை அடிக்கிறது, பிடிக்கிறது, குத்துறது, வெட்டுறது, போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி காத்து சாதிக்கிறது, எல்லா குடும்பமும் போயிடுச்சு. மனதில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, குழந்தை இல்லை, தற்கொலை பண்ணியிருக்காங்க. எத்தனையோ வருஷம் 40-45 வயசான கல்யாணம் நடக்கலை. சாதாரண குடும்பம் எல்லாம் மேலே போயிருக்கு. எல்லா குடும்பம் வளர்ந்து பெருகிட்டே இருக்குது. இப்போ நாங்கெல்லாம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த குடும்பம், ஒன்றுமே. இன்னைக்கு நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு இப்போ சமீபத்தில், அது கொரோனாக்கு முன்னாடி வாங்கினோம், 1 ஏக்கர் இடம் பார்க்கிங் பிளேஸ் வாங்கினோம். அந்த இடத்துல நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த ஏப்ரல் மேலே ஸ்கூல் லீவில் அந்த இடத்துல இந்த கீரை, எங்கள் ஊரில் சோப்பு கீரை ஒன்று நடுவாங்க, அப்புறம் வெள்ளரிக்காய் நடுவாங்க. அந்த இடத்த நாங்கள் சும்மா இருக்கோம், அதெல்லாம் வசதி நாட்கள் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து 9th 10th படிக்கும்போது அந்த இடத்த நாங்கள் கேட்டு வாங்கி கொஞ்சம் அந்த மண்ணை பக்குவப்படுத்தி வெள்ளரி செடி, கீரை செடி வச்சு அதை தண்ணி ஊற்றி அதை வளர்த்தி, எங்கள் ஊரில் மாமுட்டு கடைன்னு ஒரு ஜங்ஷன் உண்டு, அதில் கொண்டு ஒரு கடை கூடும், ஒரு மீன் சந்தை கூடும். அந்த நேரத்தில் கொண்டு அதை விட்டுட்டு மீன் வாங்கிட்டு வரும். அவ்வளோ கஷ்டங்கள் எங்கள் ஃபேமிலி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இடம் ஊழியத்துக்கு வாங்கணும். 8 வருஷத்துக்கு முன்னாலேயே 86 லட்சம் ரூபான்னு வாங்கினாது அந்த இடத்த வாங்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் இப்போ சமீபத்தில் சர்ச்சுக்கு ஒரு 3 ஏக்கர் வாங்கணும், 7 கோடி ரூபான்னு வாங்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அப்படி ஒவ்வொரு இடமா எஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தேவனுக்காக. அப்போ நம்ம பார்ப்போம், இது எப்படி கர்த்தருக்குள்ள வந்தனால கர்த்தருக்காக தான் எதோ செய்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி நிறைய குடும்பங்கள் தலைக்குது. பாரம்பரிய பணக்காரங்கெல்லாம் கீழே போயாச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது, பாரு, நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்னேன், நீங்க கானான் தேசத்துல போய் புசித்து குடித்து திருப்தியாயிருக்கும் போது கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க.
என்னன்னு சொன்னாரு, ஒன்னையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதி. ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். என்ன மறந்துடக்கூடாது, என் வசனத்தை மறந்துடக்கூடாது, என் கட்டளையை மறந்துடக்கூடாது. உன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடு. பிள்ளைகளை உயர்த்திட்டு வர, பிள்ளைகளுடைய படிப்புல பிள்ளை உயர்றாங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் காலேஜில் போய் படிக்கிறாங்க, உயர்ந்த நிலைக்கு இருக்கிறாங்க, ஊழியம் வளர்ந்து கொண்டு இருக்குது, பொருளாதாரத்தை செழிக்க பண்றேன், நிறைய தொடர்புகளை தருகிற, ஐக்கியப்படுது. ஆனா அது நிலைச்சிருக்கணும்னா நீதிமான்களை அநியாயம் செய்யாம பயபக்தியா இருக்கணும், இல்லைன்னா நிலைச்சிருக்காருன்னு சொல்றாரு. அவன் நல்ல புரிந்துங்க, நீதிமான்களுடைய சன்னதியுடன் இருப்பார். இது குடிச்சுக்கிட்டு உலகத்துல பாருங்க ரவுடித்தனம் பண்ணி ஏமாத்திட்டு பிள்ளைகளை பெரிய காலேஜில் படிக்க வச்சிருவான், வேலையை வாங்கி கொடுத்துருவான், எல்லாம் பண்ணிடுவாங்க, தலைமுறையா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, லஞ்சம் வாங்கி, ஊழல் பண்ணி, கடைசியில் யார் சாப்பிட்றது, யார் இருக்கிறது உலகத்துல? எல்லாம் போயிருது. அதனால மறந்துடாதீங்க, இந்த பூமியில தேவன் எதிர்பார்க்கிறது ஜெபத்தை காட்டிலும் மேலானது நீதிமான்களைத்தான். நீதிமான்கள் எழும்பணும் நம்ம தேசத்தை, அதுக்கும் ஜெபிக்கணும், நாம் நீதிமான்களா மாறணும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால், நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், பட்டணம் களி கூறும். பாத்தீங்களா, நீதிமான்கள் நன்றாயிருந்தால், நீதிமான்கள் இருந்தால் தான் பட்டணத்திலே களி கூறுதல், கிராமத்திலையும் களி கூறுதல். துன்மான்கள் இருந்தா எங்க களி கூறும்? ஒரு வீட்டில் ஒரு ரவுடி இருந்தால் அந்த வீடே கப்சிப்புன்னு இருக்கும். பாத்தீங்களா, குடும்ப தலைவனை பாருங்க, சில நல்ல நைட்டு 10 மணிக்கு குடிச்சிட்டு ரவுடி மாதிரி வருவான் பாருங்க வீட்டுக்கு. சிலர் இந்த ஊரில் கிராமத்தில் பார்த்து அந்த மனைவி எப்படி நடுங்கி பயந்து இருக்கும், அந்த பிள்ளைங்கெல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அப்பா இப்ப வந்து என்ன செய்ய போகிறாரோ தெரியாது. அங்க கலிகூடல் இருக்குமா, அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்குமா, அமைதி போயிருது. அப்படின்னா தேசத்துல, கிராமத்துல, பட்டணங்களில துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், ரவுடிகள், அநியாக்காரர்கள் இருக்கும்போது எங்க கலிகூறும்? நீதிமான்கள் பெருகினால் பட்டணம், கிராமம், வீடு, குடும்பம் எல்லாத்திலும் சந்தோஷம், எங்குமே கலிகூறுதல் உண்டாகும், எங்குமே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சபைகள்ல கூட நீதிமான்கள் பெருகணும். சபைகளில் நீதிமான்கள், சபையில ஜனங்களை கொண்டு, ஜனங்கள் நிறைய இருக்கனால அர்த்தம் இல்லை. பரிசுத்தவான்களா மாறணும், நீதிமான்களாய் மாறணும், உண்மைகளோலாய் மாறணும், தாழ்மைகளோலாய் மாறணும், சகிக்கிறவர்களாய் மாறணும். அதான் ஆசீர்வாதம், அதான் ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பயங்கர பிரச்சனை. அப்போது அந்த சகோதரன் தேடி வருகிறார், என்னை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கணும். அவர் சொல்றாரு, ஐயா, இனி என்னால அவள்கிட்ட வாழவே முடியாது, இனி என் மனைவி கூட வாழ முடியாது. ஒண்ணு நான் சாகணும், அல்லனா அவ சாகணும், இல்லைன்னா விவகாரத்து தான். அதனால நான் என்ன செய்ய தெரியாம இருக்கிறேன். நான் சொன்னேங்க, பாருப்பா, நீ தானே கர்த்தரை நல்லா அறிஞ்சிருக்கிற, நீ தானே விசுவாசத்துல வளர்ந்துருக்கிற, நீ தானே ஜெபிக்கிறவன், நீ தானே யாருக்கும் தீமை செய்யணும்னு அர்ப்பணிச்சிரு. உன் மனைவி அந்த அளவுக்கு நான் ஆண்டவர் அறியலையே, நீ தான் சகிச்சு ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபித்தது போல ஜெபம் பண்ணி பாரு, உன் மனைவியை கர்த்தர் ரட்சிப்பார், பொறுத்து பாரு, சகிச்சு பாரு. சரின்னு சொல்லிட்டு அதை கை கொள்ள ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கையில மாற்றம், குடும்பத்துல மாற்றம் வந்துச்சு. பாருங்க, சகிக்க வேண்டிய இடத்துல சகிக்கணும், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் சகிக்க மாட்டோம் இல்ல, அது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நமக்கு ஒரு கௌரவம் வரும். பாருங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்த நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட கௌரவம் வரும், நம்ம அபிஷேகம் பெற்ற இன்னும் கொஞ்சம் கூட கௌரவம் வரும். 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்கல்ல, ஒரு ஆயக்காரன் ஒரு பரிசேயனும். ஒருத்தர் என்ன ஜெபம் பண்றான், நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசம பாகம் எல்லாம் கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் அவனை போல நான் இல்லைன்னு சொன்னான். இனி ஒருத்தன் போய் சொன்னான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவன் ஆகி போனான். பாத்தீங்களா, ஒருத்தனுக்கு அந்த ஜெபத்திலேயே பெருமை இருந்துச்சு. நான் உபவாசம் இருக்கிற ஆளு, காணிக்கை கொடுக்கிற ஆளு, எங்க சர்ச்சில் புல்பிட் வச்ச ஆளு நான் தான், எங்க சபையில மிஷன் வீடு கட்டி கொடுத்த ஆளு நான் தான், எங்க சபையில கல்லு போட்டு நான் தான். சரி, அப்படியே பேசிவிட்டு பான் பாருங்க. 3 தலைமுறை நடந்திருக்கும். அதை வச்சு வண்டி ஓட்டுவான், சேட்டு பிடிப்பான், தண்ணி அடிப்பான், ஆனா பேசுவான், நாங்க தான் சர்ச்சுக்கு இடம் கொடுத்தோம் பாருங்க, நாங்க தான் மிஷின் வீடு கட்டுறோம் பாருங்க, இது எங்களுடைய இடத்துல தான் சர்ச் இருக்கு பாருங்க பேசுவான். அப்படியே பேசி 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 போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீதிமான்கள் நிமித்தம்தான் பட்டணத்திலே களி கூறுது, நீதிமான்கள் நிமித்தம். பாருங்க, அடுத்ததாக நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அலையிலே சொல்லுங்களேன். முதல்ல சொன்னேன்ல, அவனவன் அதாவது நீதிக்கு தக்கதாக பதிலளிக்கிறார். அப்போ நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்போ ஜெபத்தை காட்டிலும் முக்கியமானது நீதியாய் வாழுவது,
அதே நேரம் நீதியாய் ஒரு மனுஷன் வாழ்ந்து ஜெபித்து அவன் ஜெபத்தை கேட்பார். அவன் ஜெபத்தை கேட்பார், ஜெபம் கேட்கப்படும். அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படனா நம்ம நீதிமான்களா மாறணும். அலையிலே சொல்லுங்களேன், அலையிலையா. சரி, இருக்கட்டும். நீதிமான்களுடைய குணங்கள் என்ன? சில காரியத்தை சுட்டி காட்ட போகிறேன். நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள், நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதலாவது சங்கீதம் 140 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 140 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். உமது நாமத்தை துதிப்பார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். யார் நீதிமான்கள்? கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை போற்றுகிறவர்கள், கர்த்தரை உயர்த்துகிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களுடைய குணத்தில் ஒரு குணம், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க. துதிக்கணும், கர்த்தரை போற்றுவாங்க. சிலர் கர்த்தரை குறை சொல்லுவாங்க, ஆண்டவரை முறுமுறுப்பாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வர ஒரு இடம், யார் ஆண்டவரை குறை சொல்றாங்களோ அவங்கள என்ன பிடிக்காது. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் தொலைபேசியில் என்னோடத்துல பேசினார். அலுவலகத்தில் பேசி என்கிட்ட பேசிட்டு பேசினார். அவர் ஃபோன் எடுத்த உடனே முதல்ல சொன்னார், நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கான். அடுத்து சொன்னார், ஆண்டவர் ஆள் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். நாங்கள் எத்தனையோ வருஷமாக ஊழியம் பண்ணுறோம், ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. அவர் பேசுகிறாரு ஃபோனில், நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போ வந்தவன்லாம் வளர்ந்துட்டான், இப்போ வந்தவன்லாம் உயர்ந்துட்டான். நான் அப்படியே அமைதியாக இருக்கிறேன். அவர் என்ன பேசட்டும். ஆண்டு சொன்னார், ஒன்றுமே வாய் திறக்காத, அவன் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிறான், நீ இப்போதான் வந்து வளர்ந்துட்டேன்னு சொல்கிறான், பொறாமப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டு சொன்னார் என்கிட்ட, சரி நம்ம வளரல, ஏன் காரணம் நான் அதை கேட்டிருக்கானா என் சமூகத்தில் உட்காந்து? அதையும் கேட்கறது இல்லை. என்னையும் குறை சொல்கிறான், ஊழியர்களையும் குறை சொல்கிறான். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது நான் தேவ சமூகத்தில் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் போது, இப்போ நமக்கு இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற சதீஷ்குமார் அவருடைய சர்ச்சு ஒரு பெரிய சபை, நாங்கள் போயிருக்கிறேன். பாருங்க, அந்த சபையில் 3 லட்சம் விசுவாசிகள். அடுத்து தமிழ்நாட்டில் சென்னையில் பாஸ்டர் மோகன் சர்ச், அப்புறமா ஆவடியில் இருக்கிற ஏசிய சபை. இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த சபைகள் ஆக இருக்கிறது. இன்னும் நிறைய சின்ன சபைகள் இருக்குது, சாதா ஜெப வீடுகள் இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த சபைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க சொல்வார் ஆண்டவர். இந்த சபை இன்னும் வளரணும், இந்த ஊழியர்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த மாதத்தில் நான் சென்னை ஆவடியில் ஒரு பைபிள் காலேஜ் பிள்ளைகள் அந்த கோர்ஸ் முடித்து அவங்களுக்கு அந்த பட்டம் அளிப்பு விழாவில் செய்தி அளிக்கும்படிக்கு நான் போயிருந்தேன் ஒரு பைபிள் காலேஜில். அப்போ நைட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி ஃப்ளைட்டில் 12:30 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி அந்த ஜமீன் பலவாரம் வழி தான் ஆவடி போகுது கார். அப்போ அந்த பெரிய ஆலயம் இப்போ கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வரும்போது ஆவியானவர் சொன்னார், ரொம்ப நைட்டுக்கு ரொம்ப காமாக இருக்குது, ரொம்ப வாகனங்கள் இல்லை, நீ அந்த ஆலயத்தை கையை நீட்டி ஜெபம் பண்ணி சீக்கிரம் எல்லாம் வேலையை முடியட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே தன்னை காட்டிலும் வளர்ந்தவர்களை மற்றவங்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் வளர்ந்த சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், அவங்கள தாக்கி தான் பேசுவாங்க. வளர்ந்த சபைகளை தாக்குவாங்க, அங்கே இருக்கிற ஆவி சரியில்லை, அங்கே அற்புதம் பிசாசை கூட நடக்குது, இவங்களை கொண்டு ஒரு பேர் கூட விரட்ட முடியாது, ஒரு நோயும் குணம் ஆகாது. ஆனால் சபையில் நடக்கிற அற்புதம், சுவிசேஷம் நடக்கிற அற்புதம் பிசாசுன்னு பேசுவாங்க. பேசி நம்மள சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டுருமாச்சு. மற்றவங்களுக்காக புகழ்ந்து ஜெபிக்க, வளருக்கு ஜெபிக்கவும் தெரியாது, கத்துச நன்மைக்காக துதிக்கவும் தெரியாது. பாருங்க, அப்போ வளர்ந்த சபைகளுக்கு ஜெபிக்க சொல்லாரு, சாதாரண சபைகளுக்கு எல்லாம் உளுத்து ஜெபிக்க சொல்லாரு. அப்போ இன்னும் வளரணும்னு சொல்லி ஆண்டு சொல்லாரு, நீ இன்னும் வளருவாய். அல்லேலூயா. பாத்தீங்களா, நீ இன்னும் வளருவாய். பொறாமை வந்து ஒரு எலும்புரிக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு ஆள் வளர்ந்த ஒரு ஆளுக்கு பிடிக்குமா? ஒரே என் ஊழிய அனுபவத்தில் ஒரே ஒருத்தோட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் மாடி கேட்டுறான், தூக்கம் வரலன்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒன்னும் இல்லாம இருந்தாங்க பிரதர், திடீர்னு பணக்காராய் கட்டுறாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க தூங்காம இருந்து மெண்டல் ஆயிடக்கூடாது, கவனிச்சுடுங்க. ஆனா ஒண்ணு சொன்னேன், என் ஊழிய சர்வீஸ்ல உண்மையை வந்து ஒத்துக்கிட்ட நீங்க மட்டும்தான். ஆமா, அப்படித்தான் வெளியே காட்டுறது. சொல்றதுக்கு என்ன டென்ஷன். வளர்ந்துட்டான், நேத்தையை ஊழித்தவங்க வளர்ந்துட்டான், ஊழித்த ஆரம்பிச்சான் வளர்ந்துட்டான், சபையை கேட்டேன் வந்து ஜெப விட ஆரம்பிச்சான், 50 இருந்து 500 ஆயிடுச்சு, 300 ஆயிடுச்சு. அப்பா வளர்ந்துட்டான். தூக்கம் வராது.
நல்லா பாருங்க, துதிக்க பழகணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகணும், கர்த்தரை துதிக்கணும், முறுமுறுக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்ட பொழுது நான் எடுத்த தீர்மானத்தை, நாயனார் தீர்மானத்தில் 2 தீர்மானம். ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை குறை சொல்ல மாட்டேன், எந்த சூழ்நிலையும் ஜெபிக்காம இருக்க மாட்டேன். என்னுடைய 26 வருஷம் ஊழியத்துக்கு வந்து, இது 26வது வருஷம். போன வருஷம் 25வது ஸ்தோத்திர பொருளா தந்தை பெர்க்மான் வந்திருந்தாங்க. பாருங்க, இதுவரையிலும் நான் ஆண்டவர் ஒரு நாள் கூட குறை சொன்னதில்லை. நிறைய இடங்களை தாண்டி இருக்கிறோம், பிரச்சனைகள் தாண்டி இருக்கிறோம், பிரச்சனைகள், நெருக்கம், போத்திரம், நிந்தனை, அவமானம், நாம் தூக்கிவிடப்பட்டோர்களால் புறமுதுகளை குத்தப்பட்ட அனுபவங்கள், முதுகிலே குத்தப்பட்ட அனுபவங்கள் நிறைய கடந்து வந்து இருக்கிறோம். ஒரு நாளுமே குறை சொன்னது, தேவ சமூகத்தில் போய் அழுவேன், என்னுடைய ஏதாவது குறை இருந்தா மன்னிங்க, குற்றம் இருந்தா மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, இதெல்லாம் வருவதுக்கு நான் ஏதாவது காரணம்னா மன்னிங்க. எத்தனையத்தோட ஆண்டவர் தோல்ல தட்டி இருக்கிறாரு, அழாத அழாத, நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி தோல்ல தட்டி என்னை தேட்டி இருக்கிறாரு. அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி தட்டுவார். பாருங்க, இதுவரையிலும் ஏன் இது எனக்கு லேட் ஆச்சு, ஏன் வாக்குறுதி நிறைவேறல, ஏன் எனக்கு இந்த பணம் லேட் ஆகுது, ஆண்டவர் நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே தருவேன், ஏன் தரல, ஏன் இப்படி ஒரு எதிர்மறையான காரியம் நடந்துச்சு, கேட்டதே இல்லை. இல்லைன்னா என் மனைவிட்டு வந்து கேட்டு பாருங்க, நான் ஆண்டவரை குறை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரை குறை சொல்ல என்னை பிடிக்கவும் பிடிக்காது, அவங்ககிட்ட ரொம்ப டீல் பண்ண மாட்டேன், டீலிங் வச்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி ஜெபம் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எத்தனை சூழ்நிலை வரட்டும், ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணாமல் இருக்க மாட்டேன். சில நேரத்தில் அவசரத்துக்கு அப்படி தூங்க போகும்போது கட்டில உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கேன். முன்னால் ஒரு நாள் சொன்ன, இங்க பாரு இந்த வேலையில் என்கிட்ட காட்டக்கூடாது, முழங்கால் நிற்கணும்னு சொன்னதாலே இல்லையா, நீ பிரசங்கிக்கிற, உனக்கு டயர்ட் எனக்கு தெரியும், ஓட்டம் எனக்கு தெரியும், உன் தூக்கம் இல்லாமல் தெரியும், ஆனாலும் 1 நிமிடம் ஜெபிச்சாலும் முழங்காலில் நில்லுன்னு சொன்னான். அந்த முழங்காலில் தான் ஜெபிப்பேன். ஜெபிக்க நேரத்தில் தெளிவாக பேசணும். பாரு, இயேசுவாகிய நானே பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். சாலமன் ஆலயத்தில் முழங்கால் படிட்டான், தாவீது முழங்கால் படிட்டான். இந்த இடத்தெல்லாம் காண்பித்து கொடுத்து, நீ என் பக்கத்திலே வரும்போது நீ தாழ்மையோடு நிற்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். தேவ பிள்ளைகளை பாருங்க, அதனால் நிறைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொல்லுங்க. துதி என்றால் என்ன? 2 விதமாகி துதிக்கலாம். அதாவது குறிப்பாக முதல்ல துதிப்பது தேவனுடைய படைப்புகளையும் தேவனுடைய கிரியைகளையும் நினைத்து துதிக்கணும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக துதித்து கொண்டே இருக்கணும். நம்மை ரட்சித்த கர்த்தரை துதிக்கணும். நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு குடும்ப வாழ்க்கையை தந்த ஆண்டவர், பிள்ளைகளை தந்தவர், சொல்லிக் கொண்டே போகலாம். என் வாழ்க்கையில் நான் ஜெப நேரத்திலே துதிக்க ஆரம்பித்தால் 1.5 மணி நேரத்து மேல் எனக்கு சில நன்மைகளை மட்டும் நினைத்து நான் துதிக்க எனக்கு நேரம் பார்த்தது. 1.5 மணி நேரத்து மேல போ. 2 மணி நேரம் ஜெபிக்க உட்கார்ந்தேன்னா 30 நிமிஷம் தான் ஜெப குறிப்புகளுக்கு டைம் எடுக்கும். 1.5 மணி நேரம் துதிக்க. துதி என்றால் சும்மா சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்னு சொல்லி பின்னும் அப்படி தலையை கிள்ளிட்டு இருக்கிறது இல்லை, கர்த்தரை நினைச்சு துதிக்கிறது. ஆண்டவரே, எங்கேயோ இருந்து என்னை ரட்சித்தீரே, எங்கேயோ இருந்து எனக்கு ஊழியத்தை கொடுத்தீரே, அது ஒரு பெரிய சபையை கொடுத்தீரே நடத்துறதுக்கு. ஆண்டவரே, 4 பிள்ளைகளை தந்தீரே, பிள்ளைகள் 2 பேரும் வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு இருக்கீங்களே. ஆண்டவரே, அது போல எவ்வளவு உடன் ஊழியலை தந்திருக்கு, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், இவ்வளவு பெரிய சபை, 3 மாடி, சென்ட்ரல் ஏசி, ஒரு மாசம் 2 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுற சபை. ஆண்டவரே, இது நீங்க கொடுத்திருக்கீங்களே, இது என்னால உண்டானதா, என்னால இதை கட்ட முடியுமா? ஆண்டவர் 75 மிஷனரிகளை தாங்க உதவி செய்திருக்கீங்களே, 50 ஆலய இடத்துல கட்டி கொடுக்க உதவி செய்திருக்கீங்களே. ஆண்டவரே, இந்த இடத்தையெல்லாம் கொடுத்தீங்களே, பார்க்கிங் ரோட்ல நிற்கும் இடம் இல்லாம இப்ப ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமா இடத்தை கொடுத்திருக்கீங்களே. எவ்வளவு தன்னார்வ ஊழியர்கள், எத்தனை ஜபக்குழுக்கள், எவ்வளவு எத்தனை டிவி ஊழியத்திற்கான வாசலை திறந்தீர். சொல்லிக் கொண்டே போனான். துதிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்கும் பாருங்க. தேவ மகிமை வந்து மூடும், விசுவாசோட பெருகுது. இவ்வளவு காரியத்தை செய்த ஆண்டவர் இனி இதை செய்ய மாட்டாரா? இதையும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. சாத்தான் நம்மை துதிக்க விட மாட்டான் பாருங்க. நம்ம தேவ சமூகத்துல போன உடனே, ஆண்டவரே எனக்கு சோறு இல்லை, சாப்பாடு இல்லை, எனக்கு அல்வா இல்லை, கருப்பட்டி இல்லை, அதான் கேட்கிறோம். போய் உட்கார்ந்து எங்க ஜெபம் போகும்? ஆண்டவர் பாப்பா கேட்பாரு, பிசாசு எல்லாத்தையும் குழியில போட்டு மூடிட்டானா, உனக்கு நான் செய்தல்ல எல்லாத்தையும் போட்டு மூடிடுறது. நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஊழியத்தின் பாதையில ஒரு பழைய அம்பாசடர் காரை கொடுத்து அதுதான் ஊழித்து போயிட்டே இருப்போம். கொல்லிமலை, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அந்த கொல்லிமலை, அங்கே எல்லாம் இந்த கார் தான் போவோம், அம்பாசடர் கார். ஒவ்வொரு இடமா டீசல் போட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சு கிராம ஊழியங்கள் செய்து அப்படியே சொந்த பணத்தில் ஊழிச்சு, எங்கே காணிக்க வாங்க மாட்டேன், அப்படியே ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த வாகனம் 83 மாடல் வண்டி, 83ல் அந்த மாடல் 83, 1983 பாருங்க. அப்புறமா அந்த வாகனம் வழியில படுக்க ஆரம்பிச்சுது.
அப்போதான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, நீ என் சமூகத்தில் நீ புதிய வாகனத்துக்காக செபின்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த அத்தனை வாகனங்களும் புதிய வாகனங்கள், எப்படி வருதுன்னே தெரியாது. ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற வாகனமா இருக்கலாம், எங்க குடும்பத்தை பயன்படுத்துகிற வாகனமா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அழுவேன். நேற்று தினத்துல ஒரு முழு ஜெபம் ஒரு இடத்துல நடக்குது, ஊழியர்கள் முழு ஜெபம். அதை நான் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறேன் உட்காந்து. அதுல ஒரு ஊழியர் சொல்றார், நம்ம ஊழியர்களுக்கெல்லாம் வண்டி வசதி இல்லை, பைக்கு கூட இல்லை, கார் இருந்தா எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவர் நடத்துற ஊழியர் சொல்லார், எனக்கு கார் இல்லை, நான் சீக்கிரம் கிடைக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லார். அப்போ எனக்கு அழுக வந்துச்சு. பாருங்க, ஒரு முதிர்ந்த ஊழியரா இருக்கிற அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் சொல்றாரு, ஆண்டவரை எவ்வளவு சிரமப்படுறாங்க, ஒரு ஊழியர்களும் தேவைகளுக்காக எப்படி நிற்கிறாங்க, ஆனால் எங்களை எப்படி அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறேன், எப்படி நடத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிச்சிருக்கீங்களா? கர்த்தரை துதிக்கிறவங்க தான் நீதிமான்கள். வேற நீதினா பெரிய நீதி எல்லாம் கிடையாது. தேவனை மனதார தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து துதிக்கிறேன்ல, அவர்கள் தான் நீதிமான்கள். நீதிமான்கள் வாயில் தான் கர்த்தரை துதிக்கிற துதி வரும், உண்மையா வரும். கர்த்தரை துதிக்கும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். பாத்தீங்களா, நம்ம துதிக்கிறவங்க நீதிமான்களா மாறுறோம். துதிக்க துதிக்க சத்துரு வெட்டுண்டு கீழே விழுவான். துதிக்க துதிக்க தேவ பிரசனை இறங்கி வரும். இன்னைக்கு உண்மையான துதி இல்லை, சும்மா 2 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரு பாட்டு எழுதலாம், மதி உலகம் எல்லாம் ஃபேமஸ் ஆகியாச்சு. 2 டான்ஸ் ஆனா போதும். அது அப்படிதான். இன்றைக்கு இன்று பெய்த மழையில நாளைக்கு முளைச்சா காளாய், அடுத்த நாள் காணாது காளான. வெறும் சும்மா கூத்தடிக்கிறது. உண்மையா பாடி ஆராதிக்கணும், உண்மையா துதிக்கணும். தாவீது அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது உண்மையா பாடி துதிச்சு நடனம் ஆடினாரு. இன்னைக்கு அதை பார்த்து கூத்தாடுறாங்க. அதுக்கு ஒரு கூத்தாடி கூட்டம் தான் நிறைய இருக்குது. இதுல எல்லாம் கர்த்தர் பிரசனை இறங்காது, மனம் திரும்புதலும் உண்டாகாது. உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து புரிந்து செய்ததை நினைத்து துதிக்கிறதா துதி. அந்த துதி யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, எந்த சபையில இருக்கிறதோ, எந்த ஊழியத்தில் இருக்கிறதோ, அந்த சபை அந்த ஊழியம் வளரும். கைகளை தட்டி கலையில் அந்த சபை வளரும், அந்த ஊழியங்கள் வளரும், ஆத்துமாக்களால் நிரம்பும் நிரம்பும். நீதிமான்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். மறக்கக்கூடாது, எப்பவுமே துதிக்கணும். ஜெபத்தை காட்டும் அதிகமா துதி இருக்கணும், அதுக்கப்புறம் மண்டாடணும். உங்க வாழ்க்கை தேவ சமூகத்தில் போகும்போது துதி தான் ஃபர்ஸ்ட் போகணும். யூதா தான் முதல்ல போக சொன்னாரு. மோசே, யோசுவா, அப்புறம் யூதா. யூதா கர்த்தரை துதிக்கிறது, அவன் முன்பாக போகட்டும். துதிதான் முன்பாக போகணும். துதி எடுக்க ஆரம்பிச்சாலே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமானுடைய குணம் என்ன? நீதிமொழிகள் 9:9 வாசிக்க கேட்போம். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான், அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அவன் அறிவில் விருத்தி அடைவான். உபதேசத்தை கேட்டு அறிவில் விருத்தி அடைகிறவன் தான் நீதிமான். உபதேசத்தை கேட்டு, இப்ப உபதேசம் கேட்கறது குறவு. இப்போ உள்ள பிள்ளைகளை சொல்லி பாருங்க, தலைமுடி எப்படி வெட்டாத, இப்படிதான் வெட்டுவேன், பேண்டை கிழிச்சு போடாத, கிழிச்சாம போட்டு வருவான் பாருங்க. எல்லாம் இன்னைக்கு எதுவுமே என்னன்னா உபதேசத்தை, அதாவது பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. உபதேசங்கிறது வாழ்க்கைக்கான நடைமுறைகளை சொல்லி கொடுப்பது. ஸ்கூலுக்கு போனா பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தை சொல்லி கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு நல் காரியத்தை சொல்லி கொடுக்கும். நல்வழிகள், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், அம்மாவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணணும், அப்பாவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணணும், படிச்சா நீங்க மற்றவங்களை மதிக்கணும், எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க உபதேசம் கேட்கறதில்ல. உபதேசம் கேட்கிறவங்க தான் அறிவில் விருத்தி அடைவார்கள். இயேசுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அதிகாலையிலே தேவாலயத்திலே ஜனங்கள் போய் கூடியிருந்தார்கள். உபதேசம் கேட்கணும். பெரிய ஆட்கள் உபதேசம் என்ன பண்ணணும்? சபைக்கு போன சர்ச்சில் பாஸ்டர்ஸ் பேசுற உபதேசத்தை கேட்கணும். அவங்க தான் நீதிமான். இது கேட்க மாட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் பேசினார், சபையில் இருக்கிறவங்க, சபைக்கு வரவங்க யாருமே குறி கேட்க கூடாது, நாள் பார்க்க கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணாரு. அந்த சபையில ஒருத்தன் இருந்திருக்கான், நாள் பார்க்கிறவன் குறி கேட்கிறவன். பாஸ்டர் பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியாரும் போய் சட்டையை பிடிச்சிட்டான். என்னையா, நான் குறி கேட்பேன், நாள் பார்ப்பேன், உனக்கு நான். அப்புறம் கமிட்டியில பேசி, பிஷப்பிட்ட பேசி, அவருக்கு ஒரு நாள் டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டாச்சு. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பெரிய நீதிமான்கள். பாஸ்டரையே கயிறு கட்டி இழுத்து வச்சு நிற்பான் பாருங்க, பிடிச்சிட்டு. இப்படிதான் பேசணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பேசணும்.
இந்த குடும்பத்திலாம் சாபம் இருக்கு. நிறைய குடும்பத்தில், நிறைய சபைகளில் போய் கமிட்டியில் உட்காந்துக்கிட்டு பதவி ஆசை பிடிச்சி குடிச்சிக்கிட்டு சேற்று பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண தெரியாமல் போய் இருக்கிறாங்கல்ல. உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஃபேமிலியில் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சிரிப்பை பார்த்தாலே தெரியுது யாரும் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார். உபதேசத்தை கேட்டு அறிவில் விருத்தி அடைகிறவன் நீதிமான். அப்புறமா சங்கீதம் 64:10, சங்கீதம் 64:10, நீதிமானுடைய குணம் என்ன? நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். அவரை நம்புவான். யார் நீதிமான்? கர்த்தருக்குள்ள மகிழுவான், கர்த்தரை நம்புவான். கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான். கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான். மனுஷனை நம்புகிறவன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை நம்பி இருக்கிறாங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் எரேமியா எழுதி வச்சிருக்கார். போன வாரத்து முந்தின வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல அதான் செய்தி கொடுத்தேன். சிலருக்கு ஆண்டவர்கிட்ட வரும்போது நல்ல ஐக்கியங்களை கொடுக்கிறார், நல்ல உறவுகளை கொடுப்பார், நல்ல தொடர்புகளை கொடுப்பார். அது ஊழியக்காரருக்கா இருக்கலாம், விசுவாசிகள் இருக்கலாம், யாருக்கா இருக்கலாம். என்ன ஆகும்? நல்ல ஐக்கியங்களும் தொடர்புகளும் வந்தோடனே இந்த ஐக்கியத்தின் தொடர்பை தான் நம்புவாங்க, கர்த்தரை விட்டுருவாங்க. பிரச்சனை உடனே அங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த நல்ல ஐக்கியங்களையும் உறவுகளையும் தொடர்பையும் கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் நம்ப மாட்டாங்க. கர்த்தரே நம்பி வாழணும். அவர் தான் நம்புவானோம். 3 வாலிபர் சொன்னாங்க, எங்களை அவர் கொன்று போட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம்? அதாவது எங்களை அவர் தப்பு வைத்தாலும் சரி, தப்பு வைக்காலும் சரி, அவர் தான் நம்பி இருப்போம். யோபு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். அவரை நம்பி வாழணும். அவருக்கு மேல நம்ம நம்பிக்கை வச்சிடணும். அவங்க தான் நீதிமான். மனுஷனை மட்டும் நம்பி இருக்காதுங்க. அண்ணன் செய்வான், தம்பி செய்வான். சில ஆட்கள் சொல்ல பார்த்தா, அண்ணன் ஃபாரின் போயிட்டான், அண்ணன் இனி என் பிள்ளையெல்லாம் கூட்டு போயிடும். அண்ணன் கூட்டு போவான். அண்ணின்னு ஒரு தீர்ப்பா இல்லை, மைனிகாரி அவ விடுவாளா? அண்ணன் செய்ய நினைச்சாலும் அண்ணி விட மாட்டா. உங்க ஊர்ல அண்ணி தானே, அண்ணி தானே சொல்லுவாங்க. அண்ணன் பொண்டாட்டிய அண்ணி தானே, அவ விடுவா. பிரச்சனை நிறைய இருக்குது. அவ சொல்லுவா, நீ போய் செய்து பாரு, உன் தங்கச்சி தான் கொடுத்து பாரு, உன் அண்ணன் கொடுத்த நான் தூக்க மாட்டேன்னு சொல்லுவான். இல்லைன்னா விவகாரத்தை வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ இவன் இருதலை கொல்லி எறும்பாயிடுவான். அங்க போகவா இங்க போகவா. எவ்வளோ ஃபேமிலி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு தெரியுமா? கர்த்தர் நம்பி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஆள் வரும். எங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் ஊழியத்தில் என்ன ரொம்ப பழக்க வச்சாரு. யாரெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பி இருந்து அந்த இடத்துல உடைப்பாரு. பத்திரிகை ஊழியத்தில் ஒரு மாதந்தோறும் ஒரு குடும்பம் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து சொன்னாங்க, அதாவது பாஸ்டர், நாங்கள் இனி எந்த ஊழியத்தையும் தாங்குற மாதிரி இல்லை, சபைக்கு தசமம் கொடுக்குற மாதிரி இல்லை. அவர் பிஸ்னஸ் பண்றாரு, நம்ம சர்ச்சு விசுவாசி, நிறைய ஊழியக்காட்ட தொடர்பு, ஒவ்வொரு அவரை தேடி தேடி போவாங்க, பணம் வேணும் பணம் வேணும். அவர் கடைசியில் டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகி இனி யாருக்கும் நான் பணம் கொடுக்க மாட்டேன், தசமம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கர்த்தருக்கு. நான் அதுக்கு ஒன்றும் பண்ணலை, சொல்ல. நான் இனி அதுக்கு மேலே பேசினா எனக்கு ஆசைப்பட்டு பணம் கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஆளுவெல்லாம் உடைச்சிட்டாரு, ஒன்றும் இல்லை. ஆளு கீழே சிவராய்க்கு போயாச்சு. பெரிய பிரைவேட் மீட்டர் சிட்டி பண்டெல்லாம் நடத்தியிருந்த ஆளு எங்க பார்த்தீங்க, அப்படி போயிட்டாரு. ஆனால் கர்த்தரை நடத்துகிற இன்ன வரையிலும் பத்திரிகை ஒளி வந்துக்கிட்டே இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கு. நாறுகளில் ஒரு உபாச கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, நாங்கள் மண்ட வாடகை கொடுப்போம், எல்லாம் செய்வாங்க. அந்த நாட்களில் ஒரு மாதம் 60,000 ரூபாய் செலவாகும். எங்களுடைய பாட்டு டீமு, சாப்பாடு, மண்ட வாடகை 40,000 ரூபாய் நாறுகோயில். ஒரு மாதம் தான் கொடுத்தாங்க, 2வது மாதம் கொடுக்கல. ஆனால் 7 வருஷம் நடத்தணும் அந்த மண்டபத்தில் கூட்டம். கடைசியில் சர்ச் ரொம்ப வளர ஆரம்பிச்சு. எங்களுக்கு நாறுகோலுக்கு இங்கே சர்ச் இருக்க இடத்துல 27 கிலோமீட்டர் தான் தூரம். ஆண்டு சொன்னார், ஜனங்கள் அங்கே வருவாங்க, இங்கே நிறுத்து, உனக்கு எவ்வளோ ஊழியங்கள் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணோம். ஆனால் கடைசி வரை கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு வரை அப்படித்தான். யாரையும் நீங்க நம்பி நின்றாங்க. கர்த்தர் நம்புங்க, ஜனங்களை தந்தார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சீவண்டிய கதைசி. அதனால ஆண்டவர் விட்டுட்டு கடைசி வரை இவன் தாங்குவான், இவன் புளித்து பணம் தருவான், அப்படிதான் இடையில பாதில் விட்டுட்டு போயிடுவாங்க. பாதில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது கர்த்தர் தான் செய்கிறாரு. நம்ம தேவன் எலியாவின் தேவன். முதல்ல எங்க அனுப்பினாரு? அங்க ஆண்டவர் கேரி தாற்றங்கரைக்கு காகம் வந்துச்சு, அப்பம் இறைச்சும் கொண்டு. இப்ப தண்ணி வத்தின உடனே ஆண்டவரே சாரிபாத்து ஊருக்கு அனுப்பினாரு. அங்க விதவை வீட்டில் எண்ணெயும் மாவும் பெருக பண்ணி அங்க அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. பத்தில ஒரு விதை வச்சு சாப்பாடு கொடுக்கிறாரு. ஏன்னா எலியா கர்த்தர் நம்பி இருந்தான், காகத்தை நம்பி இருக்கல. அப்புறம் அதே எலியாவுக்கு பேச அனந்தத்தில் சோர்ந்து போய் படுத்து இருக்கும் போது ஆண்டவர் பாருங்க,
தூதனை வச்சு அங்கே அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறாரு. பார்த்தீங்களா? காகம் கொண்டு வருது, விதவை கொடுக்கிறார், தூதன் கொண்டு வரா, தேவன் கொண்டு வர. வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தப்பட்டாங்கல்ல. பாதரட்சி அவங்களுக்கு தேஞ்சு போச்சுதா? இல்லையே. வஸ்திரம் பழசாகி போச்சா? இல்லையே. யாராவது பலகீனப்பட்டாங்களா? இல்லையே. தூதருடைய அப்பத்தை சாப்பிட்டாங்கல்ல, மன்னாவை. அந்த எல்கையை விட்டு, வனாந்தர எல்கையை விட்டு கானானுக்குள்ள கால் வச்சோன்ன நின்றுச்சு இல்லை மன்னா. அப்புறம் அங்கே போய் விதைச்சு தானே சாப்பிட்டாங்க, அறுத்து சாப்பிட்டாங்க. நம்முடைய தேவனால் எல்லாம் செய்ய முடியல. இறைச்சிக்கு அழுத பொழுது காற்றை வீச பண்ணி காடையை கொண்டு வந்தார்ல, தேவனால முடியும், தேவனால முடியும். அவரால் இரும்பு தாழ்பாடுகளை, வெண்கல கதவுகளை உடைக்க முறிக்க முடியும். ஒளிப்படத்தில் மறைவிடத்திருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்கள் அவரால் கொண்டு வர முடியும். ஆனால் யாராவது நீங்கள் மனுஷன் நம்பி ஏமாந்து போய் இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தரை உறுதியா பிடிங்க, அவரை நம்பி இருங்க. அவர் தேவையான ஆட்களை உங்களை கொண்டு வருவார், தேவையான வழிகளை திறப்பார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிறவன் தான் நீதிமான். அவன் தான். இந்த பூமியில, இந்த பூமி அழியாம இருக்கணும்னா, தேசத்தை கர்த்தர் அழிக்காம இருக்கணும், நீதிமான்கள் தான் தேவை. கர்த்தரை நம்பி இருக்கிற மக்கள் தான் தேவை. அதை பார்த்து இந்த பூமியை அழிக்க மாட்டார், தேசத்தை அழிக்க மாட்டார் தேவன். அடுத்ததாக நீதிமானுடைய குணங்கள் என்ன? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். அப்படின்னா பதில் சொல்லுவது யோசித்து சொல்லுவார்கள் நீதிமான்கள். நம்ம அப்படி சொல்ல மாட்டேன்ல, எடுத்த எடுப்பிலே முகத்தில் அடிச்சிருவோம். சிலர் சொல்லுவாங்க, நான் மனசில் ஒன்றும் வச்சிருக்க மாட்டேன், கண்டதை உடனே சொல்லிடுவேன். நிறைய பிரச்சனை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், 2 பேரும் மிஷினரிகளாக இருக்கிறார்கள் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில். எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். அங்கே தகப்பனார் மிஷினரி, அவர் இன்னைக்கு ஒரு இதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னும் நிறைய ஊழியங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆன டைமில் அவங்களுடைய பழைய லைஃப்பை பற்றி 2 பேரும் ஷேர் பண்ணாங்க, கணவனும் மனைவியும். அவனும் தன்னுடைய காலேஜ் லைஃப்பில் நடந்த சில நிகழ்வுகள், இவளும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியத்தெல்லாம் சொல்லி, மனதில் அவங்க 2 பேரும் சொன்ன ஃபாஸ்ட் லைஃப்பை சொல்லி நம்ம எல்லாரும் அதை மன்னிச்சிடுவோன்னு சொல்லிட்டு சொன்னால் அவ்வளோதான். இப்போ அதான் பிரச்சனையாக மாறிச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சுது. இப்போது நீ இப்படிப்பட்டவ தானே, நீ இப்படிப்பட்டவன் தானேன்னு மாறி மாறி பேசி 2 பேருமே விவகாரத்துக்கு போய் நிற்கிறாங்க. 2 பேரும் மிஷினரி ஊழியக்காரங்க. ஏன்னா யோசித்து பதில் சொல்லாத காரணம், பிரதியுத்தரம் யோசித்து நிதானித்து பொறுமையோடு சொல்லாதது. நானும் சில நேரங்களில் சில ஆட்களை தேடி வரும்போது சில விஷயங்கள்லாம் அவசரமாக முடிவு பண்ணி இப்படி செய்வேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் ஆண்டு சொன்னார், யார் வந்தாலும் யோசித்து சொல்கிறேன், நாளைக்கு வாங்க, இல்லை ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல. சில டிவியிலேருந்தெல்லாம் தேடி வருவாங்க, சில ப்ரோக்ராமுக்கு தேடி வருவாங்க. முதலாவது சொல்ல எங்களால் முடியாது, இல்லை ஸ்பான்சர் தான் நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன சொன்னேன், நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட நைஸாக பேசுவேன். தேவையா வேண்டாமா, அவங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்காது. அதனால் யோசித்து பதில் சொல்லுங்க. ஒரு காரியம் உங்களுக்கு நேரே வரும்போது, பேசும்போது கோபம் வந்தால் கூட பேசும்போது கவனமாய் பேசுங்கள், பதில் யோசித்து சொல்லுங்கள். யார்கிட்ட பேசினாலும் கவனமாய் பேசுங்கள். ஏன்னா நமக்கு சொல் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. நம்ம பேசுகிற வார்த்தையில நிறைய பாவங்கள் பிறக்கிறது. அதில் பதில் கவனமாக பேசுங்க. நிறைய ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் தெரியுமா, அவசரப்படனால. நாட்கள் எனக்கு சென்னையிலேருந்து ஒரு குடும்பம் ஃபோன் பண்ணி, கணவன் மகன் 2 பேரும் டாக்டர், மகளும் டாக்டர். அவங்க சொன்னாங்க, என் மக ஃபேமிலியில் ஒரு போராட்ட பிரிவினை, அதனால் உங்களை வந்து பார்க்கணும், நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் தரணும், சென்னையிலேருந்து வர நிற்கிறாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் வர வேண்டாம், ஃபோன்லேயே மேட்ரை சொல்லுங்கள் என்ன. அவங்க சொன்னாங்க, கணவன் என் மகளுக்கும் மருமனுக்கும் பிரச்சனை. அவன் ஐடியில் இருக்கிறான், டாக்டரை ஐடி ஃபீல்டில் இருக்கணும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவன் நல்ல கை பொசிஷனில் 5 லட்ச ரூபா சேலரி வாங்குறான் இந்தியாவில், ஹைதராபாத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அவன் பொண்ணுட்டு அதிகமாக பேச மாட்டான். அவன் ஐடியில் இருக்கிறான், அவன் பேச நேரம் கிடைக்குமா அவனுக்கு? அப்போ சும்மா சாதாரணமாக ரோடில் சுற்றிட்டு நடக்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கானான். அவன் ஒரு பைக்கில் ஒன்று கறங்கியிருப்பான், மகளை சுற்றிட்டு நடந்திருப்பான். அப்படி தானே, வேலையில்லாதவனுக்கு சும்மா படிச்சது. எங்கள் ஊரில் பசங்க ஒரு பைக்கை சுற்றுவானுவான், அவனுக்கு கட்டி கொடுத்துருந்தேன்னா அவன் கொண்டு கறக்கியிருப்பான். அவனுக்கு வேறு வேலை இல்லை. இவன் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் இருக்கணும். 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குறவன் கம்ப்யூட்டர் விட்டு எழும்ப முடியுமா?
அவன் மைண்டெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதனால பிரச்சனை. இப்போ மாமியார் என்ன பண்ணிட்டு, இந்த அம்மா டாக்டர் அம்மா மருமகனுக்கு ஒரு லெட்டர் மெயில் போட்டுச்சு, உனக்கு குடும்பம் நடத்த தெரியுமா அப்படி. இதுதான் பெரிய அவன் அம்மாட்ட காட்டிட்டான், இங்கே பாருங்க எங்கள் ஐடி போட்டுக்க லெட்ரு. இதுதான் இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ அவங்க சொல்லாங்க வேண்டாம், இந்த ஃபேமிலி எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இந்த மாமியார் ஒழுங்காக இருந்திருக்கலாம், இல்லை அவசரப்பட்டு இருக்கலாம். மாமியார் போல இருக்கணும். சில வீடுகளெல்லாம் இப்போ அப்படிதான், மாமனார் சும்மா இருப்பார், மாமியார் சும்மா இருக்காது. ஆமா, எங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க, உங்க ஊர்ல சாத்தாங்குளத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இவங்க தான். இப்போ எங்க ஊர்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதே பொண்ணுக்கு அம்மா தான் போறாங்க. ஒரு காலம் மாமியார் மருமகன் வாரான்றா மாமியார் ஒதுக்கி நிற்பாங்க. இப்ப முதல்ல போய் பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல சொந்த வீடு இருக்கா, வீடுல பார்க்க போறது பொண்ணுக்கு அம்மா. காலையெல்லாம் மாறி போச்சு. மாறின நல்லதுதான், காலையெல்லாம் மாறி போச்சு. என்ன இருந்தாலும் ஆணு தான், பொண்ணு தான், ஆதாம் தான், ஏவாள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டோம். யார் யாருக்கு எந்த இடம் ஸ்தானம் இருக்குதோ அந்த இடத்தை காப்பாற்றி கொள்ளணும். அதுக்கு மிஞ்சி போயிடக்கூடாது. ஒரு குடும்பத்துல புருஷன் குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் பிள்ளைகளை கவனிக்கணும், மனைவி நடத்துறது தப்பு இல்லை. புருஷன் தான் குடும்பத்தை லீட் பண்ணணும். சங்கீதம் 127 அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் மனைவிதான் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் பந்திசிலும் ஒலிவமர கன்றிகள் போல் இருப்பார்கள். புருஷன் தான் முதல்ல கர்த்தரை தேடணும், கர்த்தரை அறியணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இது நம்ம ஊர்ல எல்லாம் பெண்கள் தான், சகோதரிமார்கள் தான் புருஷனுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ரட்சிக்கப்படுறது. கேவலமா இருக்கு, இல்லையா? கேவலமா இருக்கு. ஆணி வேறு ஒழுங்கா இருந்தாதான் மரம் நல்லா இருக்கும். ஆணி வேறு அசையுது, நிறைய இடத்துல பிரச்சனை. அதனால பெண்கள் என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, ஆணுக்கு பெண்ணு சமம், பணிஞ்சு போறதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் கோர்ட்டில் இருக்கிற கேஸ் அத்தனை அதிகமாக கிறிஸ்தவங்களுக்கு தான். எல்லாமே வரதட்சணை பிரச்சனை தான். பணம், பொருள், பெருமை, வேலை இருக்குது. யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரும் ஒத்து போறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, சகிக்கிறது இல்லை, ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது இல்லை, பிள்ளைகள் நிலைமை என்னன்னு பார்க்கறது இல்லை. ஏன்னா பதில் சொல்றது ரொம்ப முந்தி சொல்றது. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றாங்க, துபாயில். சாதாரண குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்க. எங்களுக்கு கத்தரை கொடுத்து பயனுள்ள ஒரு பிள்ளை போதுன்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு கொஞ்சம் அதிகமாக புருஷனை பேசுவா, கோவப்படுவா. ஏதாவது சொல்லியாச்சுன்னா நான் இப்போ தற்கொலை பண்ணி மிரட்டுவா. நல்ல பொறுமையாக அவங்க இருப்பாங்க. அந்த பையன் நல்ல சாந்த குணம் உள்ள, அம்மா மாமியெல்லாம் சாந்த குணம் தான். கடைசியில் ஒரு நாள் அவன் திடீர்னு சரி ஊருக்கு போயிட்டு வரணும் கூட்டம் தான், அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு உடனே சூட் நோட்டீஸ் அனுப்பினா விவகாரத்தை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் தற்கொலை பண்ணிட்டா நான் ஜெயிலுக்கு போனிருக்கேன்னு கொண்டு விட்டுட்டான். எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம், எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிடும், தூக்க மாட்டிடுவேன். இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி. சிலர் அப்படி மிரட்டியே கொண்டு போவாங்க. சிறு வயதிலே சில பிள்ளைங்க அப்படிதான். சில வீடுகளை பாருங்க, அம்மா சொல்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆம்பளையும் கேட்கல, பொம்பளையும் கேட்கல, பொண்ணே கேட்கல. கல்யாணம் பண்ணி கொடுத்துற அந்த புருஷர் வேலை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இங்க அம்மா சொன்னாலே கேட்காது. அம்மா எப்படி 21, 23 வயசுல வளர்த்து எப்படி விரட்டி விட்டுரும். அங்க போய் அவன் வருஷம் ஃபுல்லா செத்தான்னு அர்த்தம் இல்லையா? வருஷம் ஃபுல்லா அவன் சாப்பாடு போடணும் இல்லை, அவனை வாழ விடாது. ஆனா இங்கேயே பிரச்சனை, போராட்டம். இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க சீக்கிரம் கட்டி கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குடும்பங்கள் அப்படி இருக்கு. யோசித்து பதில் சொல்லுங்க. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் யோசித்து பதில் சொல்ல. அவசரப்பட்டு அவனை இவனே, எங்க ஊர்ல எல்லாம் புருஷன் மாதிரிலாம் அவனை இவனெல்லாம் திட்டிடுவாங்க பாருங்க. சாரால் புருஷனை ஆண்டவனேன்னு சொல்லிச்சுதான். சிலர் அவசரப்பட்டு பேச நம்ம மன்னிப்பு கேட்பாங்களோ அப்படின்னு சில ஆட்கிட்ட கிடையாது பாருங்க. நம்ம தவறு எல்லாரும் பண்ணுவோம். தவறு பண்ணிடுச்சுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், இப்படியெல்லாம் தப்பாக பேசிட்டேன் ஆண்டவரே, கோவப்பட்டு பேசிட்டேன், திட்டிட்டேன், மதிப்பெல்லாம் பேசிட்டேன். ரெண்டாவது, நம்ம யாரை திட்டணுமோ அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகணும். சில ஆளுக்கு ஒப்புரவாக மாட்டாங்க, கௌரவமாக இருப்பாங்க தப்பு பண்ணிட்டு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த விலையினப்படுத்துகிற ஆவிக்கும் வியாதி, அதாவது விலையினத்திற்கும் இப்படி இந்த பாவத்தை அறிக்கையிடாம இருக்கிறவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் சொன்னார், பாரு, ஆண்களையும் பாரு, பெண்களையும் பாரு. பெண்கள் விலையின பாட்டம் தான். ஆனா பாருங்க, நிறைய பேர்கிட்ட அந்த விலையினப்படுத்துற ஆவி கிரியை செய்யுது. காரணம்னா தப்பு செய்துட்டு ஒப்புரவா மாட்டாங்கிறாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டாங்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் அவகாசலி போராடுது, அந்த ஆவி போராடுது. ஒரே தலைவலி, ஒரே கால் வலி, ஒரே இடுப்பு வலி, ஒரே வயிற்று வலி, சிலருக்கு தூக்கம் வருவதில்லை, ஒரே குழப்பம், தலையில ஒரு பாரம்.
இயேசு திமிர்வாதக்கான சுமந்து கொண்டு வந்த பொழுது சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. சுகமானான் உடனே. வார்த்தையில நிறைய பாவம் பிறந்திருக்குங்க. அதனால ரொம்ப கவனமா பதில் பேச. என்ன பத்தமன்ல பேசாம இருக்கிறது நல்லது, சரியா? ரொம்ப யோசித்து பதில் சொல்லுங்க. அவங்க தான் நீதிமானாக இருக்க முடியும். அடுத்ததாக நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 21:26வது வசனம் வாசிக்க கேட்போம். அவன் நாள்தோறும் அவளுடன் எச்சரிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். 5வது நீதிமானுடைய குணத்துல ஒரு குணம் பிசினித்தனம் இல்லாம கொடுக்கிறது. கஞ்சத்தனம் வேற, பிசினித்தனம். கஞ்சத்தனம் தெரியல, கஞ்சத்தனம் தான் பிசினித்தனம். சிக்கனம் வேற, பிசினித்தனம் வேற. சிலர் பிசினித்தனம் இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறது கை திறக்காது. நம்ம ஊழியர்கள் கூட கொடுக்கணும். நம்ம கொடுத்தாதான் ஆசீர்வாதம் வரும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. நான் கண்டுபிடித்த பாடம். 1999 ஊழிய ஆரம்பித்தோம். 2000 ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு நான் ஒரு நாள் பேசினேன். கன்வென்ஷன் கூட்டம். அவர் 2 நாள் பேசினார். அந்த 2 நாள் பேசினவருக்கு 2000 ரூபாய் காணிக்க கொடுத்தான். அப்போ 2000 அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், தம்பி என்னுடைய கன்வென்ஷன் நான் எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதிகமாக காணி கொடுத்து நீ தான் சொன்னார். ஏன்னா எனக்கு அன்றைக்கு 1 மாத வருமானம் 2000 தான். அந்த 2000 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? தேவன் அது நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா சிலர் அந்த கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு தம்பி என்னை பார்த்து ஜெபிக்க வந்தான். வயது அவனுக்கு 30. ஒரு ஊழியத்தில் 17 வயசுல போய் சேர்ந்துருக்கான். +2 முடித்த உடனே. இப்போ வயது 30. அவன் சொன்னான், அண்ணன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நல்ல ஊழியம் பண்ணுறான், எனக்கு ஆனால் எனக்காக ஜெபிங்க. நான் தான் கேட்டேன், தம்பி அந்த ஊழியத்தில் இருக்கிற உனக்கு மாதம் ஏதாவது உதவித்தொகை கிடைக்குமாப்பா? நான் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் சொல்லலாம் 1000 ரூபா கொடுப்பாங்க. எத்தனை ரூபா? 1000 ரூபா. 30 வயது. அப்போ அவனுக்கு என்ன நடக்கும்? வேலைக்காரன் கூலிக்கு பார்த்துறவன். அப்போ அந்த ஊழியத்தை நான் பார்த்தேன். அந்த ஊழியம் நடத்துகிறவர் அன்னைக்கு அந்த ஊழியம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் பாருங்கள், ஒரு கம்பெனியில் வேலை செய்தவன், சூப்பர்வைசராக இருந்தால், சைட் இன்சார்ஜாக இருந்தேன். நான் நிறைய வேலைக்கால சம்பளம் கொடுத்து பழகினவன். ஒரு நாள் எனக்கு சொன்னார், நீ கம்பெனியில் இருக்கும்போது தெரியும் உனக்கு வேலைக்காரங்களை எப்படி சம்பளம் கொடுக்கணும். நான் உனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கேன், உன் கூட இருக்கிற ஊழியக்காரனுக்கு நீ எப்படி செய்யணுங்கிறது நீ அறிவு செய்யணும்னு சொன்னார். சொன்னார். அதனால் எங்கள் திருச்சபை நீங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000 40,000 50,000 வரையிலும் வாங்குறாங்க. ஊழியத்துக்காரர்கள் கொடுக்கும், வச்சுட்டு கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு நிறைய தேவை உண்டு, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். நாங்கள் பிசினித்தனம் ஆண்டவர் கொடுக்குற சில பிசினித்தனம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு, அதாவது வாணிபனுக்கு கொடுக்க மாட்டாங்க, வைத்தியனுக்கு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப நீதிமான் பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான். பாருங்க, நீதிமொழிகள் 37:21 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 37:21 வாசிக்கும் போது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி இறங்கி கொடுக்கிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான், இறங்கி கொடுக்கிறான். பாருங்க, எங்க ஊர்ல ஒரு கூர்க்கா இருக்காரு. வட இந்தியாவில், அவங்க வட இந்தியாவில் உள்ளவங்க தானே கூர்க்கா சார். உங்க ஊர்ல கூர்க்கா இருப்பாங்க. போன மாதம் ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கே உள்ள கொஞ்சம் நியூடில்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து எனக்கு கொண்டு வராரு. அவன் நிறைய கொண்டு வராரு. அவருக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். நான் கேட்டேன், என்ன ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் ஊரில் எது ஸ்பெஷல் உங்களுக்கு கொண்டு வரணும்? நீ கொஞ்சம் நினச்சி பாருங்க, சும்மா கொண்டு வருவாரா? அவருக்கு எத்தனை பேர் பழக்கம் இருக்கும். ஏன் கொண்டு வந்துருப்பாரு? ஏன் கொண்டு வந்துருப்பார்? நினச்சி பாருங்க. கொரோனா டைமில் அந்த கொரோனா அப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சு ட்ரெயின் எல்லாம் விட ஆரம்பிச்சு. அவர் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன திடீர்னு வந்து கேட்டார், நான் ஊருக்கு போகிறேன், ட்ரெயினுக்கு கொஞ்சம் காசு குறைவாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கேட்ட தவிர்த்து என்னான்னு கேட்டேன். நான் சொன்னேன், கொரோனா இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு, கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அடிச்சிருச்சிட்டு. நான் சாப்பிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தாடிச்சு. அவர் ஃபோன் நம்பரும் கிடையாது, அப்போ ஒன்றும் கிடையாது. எனக்கு சாப்பாடும் போகாது, நைட்டு தூக்கம் வராது, ஒன்றும் வராது. இவர் போயாச்சு ஊருக்கு போயிருக்கு. 6 மாதம் தாண்டி வராரு. இவரை பார்த்து அப் அண்ட் டவுன் ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்டு கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அவரை பார்த்து கொடுத்த பிறகுதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சு. அலையிலே சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஏர்போர்ட்லுக்கெல்லாம் போகும்போது இந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க.
ஒரு 50-100 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்காம நான் வெளியே வர்றது கிடையாது. என்னை போற்றி நான் சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்ள, அதுக்கு தான் சொல்ல வர்றது. என் பையங்க இப்போ கடைசி பையன் இப்போ +2 எக்ஸாம் இருக்கான். அவன் ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும்போது நாங்கள் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட போனாச்சுன்னா அவன் சொல்லுவான், அப்பா அந்த அங்கிள் வராங்க கொடுங்க. யாரும் தெரியுமா, அந்த சப்ளை பண்ணுற காட்டிலும் இந்த இலை எடுக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்கிறதுக்கு வருவாங்க பாருங்கள், ஏழைகளாக இருப்பாங்க, ரொம்ப வறுமை, அவங்க சம்பளம் குறைவாக இருக்கும், அவங்களுக்கு அவங்க கொடுக்க சொல்லுவான். அப்பா அவங்களுக்கு காசு கொடுங்கப்பா. நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே காசை எடுத்து கொடுப்போம். நான் என்ன சொல்லேன்னா, அதனாலே நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் சர்ச் ஓலை செட்டாக இருக்கும்போது 5 சர்ச்சு வட இந்தியாவில் கட்டி கொடுத்தோம். அப்போ ஓலை செட்டு எங்களை சபை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 320 கேவி ஜென்ரேட்டர் ஒன்று, 160 கேவி ஜென்ரேட்டர் சர்ச்சுக்கு, 100 கேவி கரண்ட் சப்ளை கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறோம். அந்த கிராமத்துக்குள்ளே சப்ளை வாங்கியிருக்கிறோம் சர்ச்சு. இதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக வைக்கிற அளவுக்கு சர்ச்சை வளர்த்தி இருக்கார் தேவன். அதனால் நம்ம பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணும். சும்மா சிலருக்கு யாராவது அவங்க மட்டும் தரணும், கொடுக்கணும். வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறதே புரியுதா, புரியலையா? சில ஆட்கள் அப்படி கேரக்டர் உண்டு. எத்தனை இருந்தாலும் அடுத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் வீட்டில் போய் அங்கே இருக்கிற காய்கறி, அங்கே இருக்கிற கேரட் எல்லாம் புரைக்க வந்துடுது. அண்ணன் வீட்டுக்கு போய், அண்ணி வீட்டுக்கு போய், அம்மா வீட்டுக்கு போய், இங்கேருந்து ரொம்ப கையில் ஒரு கேக்கு கூட இருக்காது, ஒரு ஸ்வீட்டு கூட வாங்கி கொடுக்காது. போன வாரம் ஒரு குடும்பம் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஆமாம். நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம். எங்கள் அக்கா இப்போ தான் வந்தாங்க. சரி நல்லா இருக்காங்க. அது கடவுள் சொல்லாங்க, இங்கே பாருங்க பாஸ்டர், எங்கள் அக்கா வந்தா ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா. எத்தனை ஆப்பிளா? புருஷன் ஃபாரில் இருக்கிற ஆள், பெரிய பணக்கார, மக டாக்டர், 2 கார் வச்சுருக்காங்க. அப்பா பார்க்க வரும்போது வாங்கியிருந்த ஆப்பிள் எத்தனை? 1. பணம் இல்லாத கிடையாது. அப்புறம் புருஷன் ஃபாரில் வரும்போது கேக்கு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்தா கெட்டு போனதை அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்க, நல்லது கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாருங்க, பையனுக்கு வயசு 32, கல்யாணம் நடக்கலை. பொண்ணுக்கு கார் கொடுக்கறதுக்கு 30 லட்சம் ரூபாய் கார் வாங்கி விட்டுருக்காங்க. 2 என்கேஜ்மெண்ட் நடந்து கேன்சல் ஆச்சு. பொண்ணுக்கு வயசு 29, நடக்கவே இல்லை. அப்போ இவங்க சொல்றாங்க, என் அக்கா என்னைக்கு உண்மையாக மனம் பிசினித்தனத்தொட்டு மனம் திரும்பாவளோ நடக்கும். பொண்ணுக்கு எவ்வளோ கொடுக்க வச்சு? 200 சவரன் நகை வச்சிருக்கு கொடுக்கறதுக்கு, 50 லட்சம் ரொக்க கையில் இருக்குது கொடுக்கறதுக்கு. அப்பா வீட்டு வரும்போது ஆப்பிள் எப்படி? ஒரு ஆப்பிள். பார்த்தீங்களா எத்தனை ஆப்பிள்? 1 கிலோ ஆப்பிள் கிடைக்காது, 1/2 கிலோ ஆப்பிள் கிடைக்காது. சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க. ஜென்மசுவான்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஜென்மசுவான்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? போன வாரம் திங்கட்கிழமை செங்கல்பட்டில் பேசினேன். காலையில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் மீட்டிங், ஈவினிங் ஒரு ஒரு ஆசீர்வாத ஆராதனை, அதில் பேசியிருந்தேன். இங்கேருந்து காரில் தான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்காக தான் போயிட்டு வந்தேன். ஹோட்டலில் ரூம் போட்டுருந்தாங்க பாருங்களேன். அவங்க புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. திருப்பி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அவர் கொடுக்குறது நான் வருக்குன்னா பாஸ்டர் அங்கே அது போய் அதை பே பண்ண போகிறாரு. நான் சொல்லிட்டேன், நாங்களே அதை பே பண்ணிடுறோம், வேண்டாம், நான் டீசல் போட்டு போயிருக்கிறேன், எல்லாம் பண்ணிடுறேன். அதனால் என்ன குறை? ஒரு அமௌண்ட் வந்துச்சு, கொடுத்தோம், அது முடிஞ்சு இந்த பக்கம் வருக்குன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு ஆள் அனுப்பி விட்டாச்சு. பாஸ்டர் உங்கள் செலவு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. புரியுதா உங்களுக்கு? கொடுங்கள் கொடுக்கப்படும். கொடுங்க. யாராவது இது ஒரு ஆத்துமாக்குவது கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க யாராவது ஒரு ஆளாவது இருப்பீங்க பேசி தரோம். சரியா? இந்த எங்க ஊர்ல இந்த 100 சவரன் நகை கொடுப்பாங்க, 27 லட்சம் ரொக்கம் கொடுப்பாங்க, ஒரு கார் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுத்துட்டு கல்யாண பத்திரிகை ஒரு 1000 பத்திரிகை போட்டிருப்பாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது கடைசியில் பாதி வரைக்கும் சோறு இருக்காது. ஒரு அண்டா சோறு எத்தனை ஒரு அரிசி வேணும்? 50 கிலோ அரிசி போடுங்க. 1/2 மூட்டை அரிசி எவ்வளோ ரூபா இருக்கும்? 100 ரூபாச்சு போடுங்க கிலோ. 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுடுங்களேன். 100 ரூபா வராது அரிசி, 50 ரூபா 60 ரூபா நினைக்க கிலோ நல்ல அரிசி. 100 ரூபாச்சு போட்டால் 5000 ரூபாய்க்கு அரிசி போட்டு ரைஸ் சோறு மீதி வந்தாலும் என்ன கொடுக்கறது? எத்தனை? 1.5 கோடி 2 கோடி டவுரி. கடைசியில் கேவலம் ஊரெல்லாம் பேசுவாங்க, பெருசா பொண்ணை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தான் பாரு, பத்திரியை மட்டும் தீளத்தில் வச்சான் பாரு, சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? பிசினி தரம். 200 கத்திரிக்காய் வாங்க சொன்னா 150 வாங்கி கொடுப்பான் பாருங்க. 50 கிலோ பருப்பு வாங்க சொன்னா 40 கிலோ பருப்பு வாங்குவான். இப்போ நினைவு கொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பாடு இப்போ பாருங்க, இந்த மீடியாவில் உள்ள பையன் மாதிரி 8 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ண சொன்னேன். 7:30க்கு பையன் மாட்ட சொன்னேன். 7:30 அவங்க வர சொல்லி சாப்பிடாம வர சொல்லுன்னு சொன்னேன். காவல் கல்லில் எங்கள் பாஸ்டர் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் சாப்பாடுலாம் ஒழுங்கு பண்ணட்டான்னு. நான் வேண்டான்னு சொன்னேன். 7:30க்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு பையன் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு கிரில் சிக்கன்
பட்டர் பன்னீர் மசாலா, பட்டர் என்னெல்லாம் வேணுமோ நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, ஒரு கால் நம்ம சோறு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். ஊழியக்காரன் சாப்பிடுவான், துணி போடுவான், அவ்வளோதான் நான் போடுவான், வேற என்னத்தை செய்ய போகிறான். அதனால அவங்கள கூப்பிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பக்கத்தில் பில் வந்துச்சு. சந்தோஷமா காலை கிளம்பிட்ட. நமக்கு என்ன குறையா, என்ன குறை வச்சிருக்காரு புரிஞ்சுறீங்களா? அதனால பிசினிதனம் பண்ண வேண்டிய இடத்துல பிசினிதனம் பண்ணணும். நாங்கள் சர்ச்சில் ஏதாவது மீட்டிங் சாப்பாடு, சண்டே வாலண்டியர்ஸுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு காலை டிஃபன், அவ்வளோ பேர் காலை 100-110 பேர் பார்க்கிங் பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. எங்கள் அவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் சாப்பாடு அங்கேயே ரெடி பண்ணுவாங்க. எனக்கு சாப்பாடு மீதி வரணும், காலை டிஃபன் அங்கே தான் சாப்பிடுவேன். நாங்கள் இப்போ ஒரு நாளைக்கு அதுக்கு சிக்கன் எதாவது போட்டு கொடுங்க, நல்லதாக வச்சு கொடுங்க. அவங்க கூலிக்கு வேலை பார்க்கல, ஊழியத்தில் ஃப்ரீயாக வந்து ஊழியம் பண்ணுறாங்க. சாப்பாடுல நமக்கு என்ன கஞ்சிதனம் பார்க்கணும், நல்லா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதனால எல்லா இடத்துலையும் பிசினித்தனம் பண்ணிட்டு இருக்காதுங்க, பண்ண வேண்டிய இடத்துல பண்ணுங்க. பைபிள் ஒரு வசன நீதிமொழிகள்ல வாரி இறைத்து விருத்தி அடைவார உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரம். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவார் உண்டு. எத்தனை உபதேசம் கேட்டாலும் சபையில் தசமம் கொடுக்காத ஆட்கள் இருக்காங்க. இங்கே எல்லாரும் கரெக்டாக கொடுக்குற ஆள் தானே. நாங்கள் இப்போ உங்களை எனக்கு தெரியாது இல்லை, நாங்கள் எந்த சர்ச்சாக இருக்கட்டும், நாங்கள் தசவாகம் கரெக்டாக கொடுக்குற ஆளுன்னு சொல்லுவாங்களாம். கை வைத்தாங்க 10ல் 1 பார்ப்போமே. இந்த இரவு ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருப்பார். அப்போ ஊழியக்காரங்களை விட்டுரும், அவங்க அதுக்கு மேலே ஆண்டவர் செலவு பண்ணுவாங்க வாரத்துக்கு மேலே. நாங்கள் தசமாகம் 10ல் 1 பங்கு வருமானத்தில் கரெக்டாக நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். தசமாகன்னு சொல்ல கை வைத்துங்க பார்ப்போம். பாருங்க 5 பேர் போதும், கை போடுங்க. ரொம்ப சந்தோஷம். கேப்பி உபதேசம் கேட்டிருப்பீங்களா நீங்க எல்லாம்? அப்ப கத்தாவேன்னு கூட்டு அவர் பார்ப்பாரு. எனக்கு வசனத்தை இன்னும் கை கொள்ளல, உன் ஆளை, அதாவது உன்னுடைய நான் வானத்தை திறந்து பலகணிகளை திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கு. நான் மல்கியாவில் நீ தசமபாகத்தை கொடுத்த, காணி கொடுத்த, அந்த வசனம் இன்னும் வரலையே, இன்னும் அதை நம்ம கை கொள்ள ஆரம்பிக்கலையே. எங்க சர்ச்சில் பாருங்க 30% மக்கள் தசவம் கொடுக்குறாங்க. 30% மக்கள் வந்து அப்படி இது பண்ணு. 30% ஒண்ணுக்கு உதவாது. 30% நல்லா ஜெபிப்பாங்க, சபை நேசிப்பாங்க. 30% வந்து போவாங்க. 30% ஒண்ணுக்கு உதவாது. நான் அடிக்கடி பேசுவேன், இந்த 30% மக்களும் வளர்றாங்க. சபையை உண்மையா நேசிக்கிறவங்க, ஊழியக்காரன் நேசிக்கிறவங்க, தசமம் கொடுக்குறவங்க, ஜெபிக்கிறவங்க, தரிசனத்துக்கு ஓடுறவங்க, அந்த குடும்பம் பல விதத்தில் வளருது. புரிஞ்சுதான்? அடுத்த மாசம் வராம இருந்துடாதீங்க ஊழியர் ஜபத்துக்கு. அதான் சொல்லல, ஜெபம் அல்ல நீதிமான், அதான் முக்கியம். ஜெபிக்கிறது எல்லாரும் ஜெபிப்பாங்க. குடி கேட்க ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் கேட்டேன், உங்க புருஷன் ஃபேமிலி பிரேயருக்கு இருப்பாரா, ஜெபம் பண்ணுவாரா? பிரதர் ஜெபிப்பாரு பிரதர். நான் கேட்டேன், தண்ணி அடிப்பாரா? என்ன சொல்றீங்க, தண்ணி அடிக்கிறான்னு தான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவாரா வீட்டில். தண்ணி அடிச்சாருன்னா ஃபேமிலி பிரேயர்ல ஃபேமிலி ஜெப பிரேயர் லீட் பண்ற இவர் தானா, ஜெபத்தை நிறுத்த மாட்டாரு. நான் கேட்ட, இந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பாரான்னு. அப்படி தண்ணி அடிக்கணும் ஜெபிக்கிறான், துன்மார்க்கணும் ஜெபம் பண்றான். ஆனா ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? ஏன் கேட்கப்படல? ஏன் எழுப்புதல் வரல? அதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். காரணம் என்ன? என்ன விஷயம் என்ன? எங்க நம்ம பண்ணாம இருக்கிறோம்? அதாவது ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரு, அவர் பாஸ்டி இருக்கிறாரு, பாஸ்டி முடிய அன்னைக்கு அவருக்கு உப்புமா கலரி கொடுக்குறாங்க. ஒரு ஊழியத்தில் தமிழ்நாட்டில் 3 நாள் உபவாசம் இருந்து அவர் உயிரை கொடுத்து பிரசவம் பண்றாரு. உபவாசம் முடிக்கிறாங்க, உப்புமா சாப்பிட்டு என்னத்துங்க அங்க வயிற்றுக்கு? கொஞ்சம் கஞ்சியாவது கொடுக்கலாம்ல. இந்த ஊழியம் எங்க வளரும்? அரைக்குள்ள அரிசி போட்டு கஞ்சி போட்டுருந்தா கூட அவங்க நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, சோத்திரம் பண்ணிட்டு. ஆனால் அந்த ஊழியக்காரர் ஒன்றும் குறை சொல்ல. அவர் சொல்லும், எனக்கு வாழ்க்கை வந்துச்சு, உப்புமாவை கிளறி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, சாப்பிடுங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர்கிட்ட பணம் வாங்கணும். நீ உப்புமா கிளறின ஊழியக்கார இவர் பார்த்து நீ காசு கொடுக்கணும். தேவனை பார்க்கறது இல்லை, நம்முடைய கிரியைகளை பார்த்து தாங்க தேவன் ஆசீர்வதிப்பாரு. நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு தேவன் செய்ய வேண்டிய தீங்கை செய்யாதபடி மனமாவதற்கு காரணம் அவருடைய கிரியைகளை பார்த்து. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து அவர் செய்த தீங்கை செய்யாதபடி மனமாறினார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவோட கிரியை இல்ல, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் பண்றாங்க, கூட்டம் கூட்டுறாங்க, ஒண்ணு நடக்கல. காரணம்
ஐயோன்னு கதறாங்க. ஒப்பனை ஊருக்கு எல்லாரோட சேர்ந்து வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை. அதுல யாராவது பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தாம பிசித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட சரியாய் கொள்ளுங்க. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னையோட சரியாகணும். செருப்பு வாங்கி போடுறது செருப்பு ஒழுங்க வாங்கி போட்டு நடக்கணும். செருப்பு தேஞ்சு போகணும் பையில போட்டு நடக்கக்கூடாது. சரியா? சில ஆட்கள் செருப்பு வாங்கிட்டு தேஞ்சு போகணும் பையில போட்டு நடப்பாங்க. செருப்பு காலில் போட்டு நடக்கணும். சரியா? அதான் ஆசீர்வாதம். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2 காரியம் மட்டும் இருக்கு, சொல்லிட்டு ஜெபிக்க போறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம், நீதிமான்களுடைய குணம் என்ன? மத்தேயு 1:19 வாசிக்க கேட்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை இருந்தா. திருமணம் நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு. மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். இவன் இப்போ அவளை அவமானப்படுத்த அவளுக்கு மனதில்லை. நீதிமான் ரகசியமா வேண்டான்னு சொல்லிடலான்னு பார்க்கிறான். அவமானப்படுத்தல. நீதிமான்கள் மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. இது சிலரை பாருங்க, நல்ல செய்தியை கொண்டு போக மாட்டாங்க. துர்ச்செய்தி இருக்குதுல்ல, எடுத்து கொண்டு போவாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த வீட்டுல அந்த அக்கா இப்படியா, அவன் புருஷன் இப்படியா, அந்த மனைவி இப்படியா, அந்த பொண்ணை இப்படியா, ஒருத்தனை லவ் பண்ணிச்சான் சொல்லிட்டே இருப்பாங்க. இயேசு நல்லவரு, இயேசு வல்லவரு, அந்த குடும்பம் 4 ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, இப்படி பண்ணாங்க, அதை சொல்லவே மாட்டாங்க. அவமானப்படுத்துறது. யோசேப்பு நீதிமானா இருந்து அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தான். அவன் நீதிமான்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. யாரை குறித்தும் தவறாய் பேசக்கூடாது. ஒரு தடவை நான் 3 நாள் நற்செய்தி விழாவுக்காக போயிருந்தேன். ஊழியக்காரர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் தான் நடத்தினார். 3 நாட்களும் சாப்பிடும்போது மற்ற நேரத்தில் வந்து பேசிட்டு இருப்பாரு. 3 நாள் அவர் பேசினது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரன் குறை சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய சபையில் அன்னைக்கு ஒரு 1000 விசுவாசி இருந்தாங்க. எனக்கு அது பொறுக்கவே இல்லை. எல்லா ஊழியக்காரையும் சுவிசேஷர்களை, பாஸ்டர்ஸை, அவர் இப்படிப்பட்டவர் அவர் பேசிட்டே இருக்கிறார். என்னடா இது, வேற ஏதாவது பேசுவார்னு பார்த்தா, அவருடைய சாட்சியை சொல்லுவார்னு பார்த்தா சொல்லவே இல்லையே. குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது, அவருடைய ஊழியத்தில் ரொம்ப உடைவுகள் உண்டாகிவிட்டது. ஒரு தடவை அவர் எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு யூத் மீட்டிங் வந்திருந்தார். எங்களுடைய திருச்சியிலிருந்து 2 பிள்ளைங்க அங்கே போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட்டு போயிருக்காங்க. போகும்போது அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்கு, அங்கிள் எங்க சர்ச்சு ஒரு நாள் வாங்க, அங்கிள் எங்க சர்ச்சு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாராம், உங்க பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, நான் ஜெபம் பண்ணேன், உங்க சபைக்கு வர்றதுக்கு நடத்துதல் இல்லைன்னு சொல்லிட்டாராம். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்க? வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பார்த்து, அங்கிள் அந்த அங்கிளை நாங்க கூப்பிட்டோம், எங்க சர்ச்சோட வாங்க இப்படி சொன்னார். நீங்க கூப்பிட்டீங்களா? ஜெபம் பண்ணார், நடத்துதல் இல்லையா வர்றதுக்கு? நான் எந்த ஊழியக்காரர்கிட்ட இதுவரையிலும் போன் பண்ணி திருப்பி கேட்டது இல்லைங்க. நிறைய காரியத்தை சந்திச்சிருக்கோம். இதுவரை 26 ஊழியத்தை போன் பண்ணி கேட்டேன், ஐயா உங்களை நான் சர்ச்சைக்கு கூப்பிட்டேனான்னு கேட்டேன். இல்லையே. அப்ப இப்படி சொன்னீங்களா, கூப்பிட்டு வர்றதுக்கு நடத்தல, அவ்வளவு சபை மோசமா? சர்ச்சை எங்க? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நித்தியம் உள்ள ஜேடிஎம் சர்ச்சு கத்து நடத்தாத சபை, என்ன கத்தவங்க வர அனுமதிக்கல. எவ்வளவு அப்பட்டமான பொய். இன்னைக்கு ஊழியமே இல்லை. சபை 7-8 உடைக்கப்பட்டது. உள்ள இருந்த மூப்பர்லாம் சேர்ந்து தகராறு பண்ணி 10 கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு தலையிருந்து கால்வன ஒரு குஷ்டரோகம் மாதிரி ஒரு வியாதி படுத்துக்க. நான் குறை சொல்லல. அப்ப என்ன சொன்ன, இப்ப எத்தனை ஊழியர்களை பேசி இருப்பாரு. சிலர் எங்க போனா மற்றவங்க குறைய பேசிட்டு இருப்போம், நிறைவை பேசுவதில்லை. ஒரு ஃபேமிலி ஆனாலும் சரி, நிறைவை பேசி பழகுங்கள், குறைவல்ல. ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு இருந்தா கூட சாப்பாடு போட்டாச்சுன்னா வரும்போது கேட்பாங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எங்க ஊர்ல பாருங்க, இந்த பெரிய வாழை இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க திருமண வீட்டுல. 11 கூட்டு பொரியல் எல்லாம் வைப்பாங்க, 13, 15, 5 சைஸ் பாயாசம், அப்பளம், அப்படி ஒரு வாழை இலை ஃபுல்லா நிரம்பி இருக்கும். ஏதாவது ஒரு பொரியல, ஒரு அவியலை கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். அதை தான் குறை சொல்லிட்டு வருவான் பாருங்க. அவியல் நல்லா இல்லை, புளி கம்மி ஆயிடுச்சுது, பொரியல்ல தேங்காய் கம்மி ஆயிடுச்சுது, பாயசம் வச்சிருந்தா இனிப்பு கம்மி ஆயிடுச்சுது. 5 பாயசம் வச்சிருப்பான், 4 பாயசம் போதும் அதை வேறு நிறையறதுக்கு. இப்படியே குறை சொல்லுது, அவமானப்படுத்துறது. சிலருக்கு வாய் அதுதான். இப்ப எல்லாம் செல்போன் தானே, போன் தானே, உடனே அவமானம் படுத்துறது. அவன் இப்படியா, இவன் இப்படியா கேட்டு தன்வினை தன்னை சுடும். இந்த லிஸ்ட் எல்லாம் போய் சேராதீங்க. நீதிமான் மற்றொரு அவமானப்படுத்த வர மாட்டான், யாரையுமே குறை சொல்ல வர மாட்டான். ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய நியூஸ் வரும், இல்லாத பொல்லாத. நம்ம அதை கொண்டு போக கூடாது. நம்ம வேலை நற்செய்தியை சொல்லுவது. கைகளை தட்டி அலையில சொல்லுங்களேன்.
நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அவமானப்படுத்துறது அல்ல. அப்படி யாராவது மற்றவங்களை பற்றியே குறை கண்டுபிடிச்சு 4 பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பீங்கன்னா இன்னையோட நிறுத்துங்க. கடைசியாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ஆதியாகமம் 15, 4, 5, 6 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் இவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யார் நீதி செய்கிறவன்? யார் நீதிமான்? கர்த்தர் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறவன். ஆபிரகாம் சொல்லாரு, எலியாசர் இல்ல உனக்கு சுதந்திரவாளி, குழந்தை இல்லையா, உனக்கு பிள்ளை இல்லையா, அவனை சுதந்திரவாளி எடுக்க பார்க்கிறியா? இல்லை, உனக்கு கற்ப பிறப்பை தருவேன், உனக்கு சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும், அவன் தான் சுதந்திரவாளி. அப்படி சொல்லிட்டு சொல்லாரு, வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன முடியும், அவ்வளவு நட்சத்திர உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அதான் நீதி. தேவன் பேசும்போது, தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கும் போது விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன், செய்ய போகிறதை முன்கூட்டி அறிவிக்கிறவர். யோசேப்புக்கு செய்ய போகிறதை 17 வயதில் சொப்பனத்தில் தேவன் அறிவித்தார். அதான் தேவன். 30வது வயதில் அது நிறைவேறுகிறது. 17 வயதில் தேவன் அறிவிக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்தி கொண்டிருக்கும் தேசம் தூக்கம் வருகிறது. 400 வருஷத்துக்கு பின்பாக நடக்கிறதை பேசுகிறார். உன் சந்ததி எகிப்தில் அடிமைப்படும், அங்கிருந்து அவர்களை உபத்திரப்படுத்துவதை நான் தண்டிப்பேன், அவர்களை பாதிப்பேன், என் ஜனங்கள் அங்கிருந்து ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவார்கள் சொல்றார் ஆண்டவர். அது அப்படியே நிறைவேறினது. யோசேப்பின் காலத்தில் அடிமையாக போனார்கள், அப்படியே அங்கே பாதிக்கப்பட்டார்கள், வெளியே கொண்டு வந்தார் தேவன். பைபிளை வாசித்து பாருங்கள், பைபிள் ஃபுல்லா வாக்குத்தத்தங்கள் தான். பின்பாக நடக்கிறதை முன்பாகவே பைபிள் சொல்லி இருக்கிறது. இயேசு பிறக்க போகிறதை ஏசியா தீர்க்கதரிசி உரைக்கிறார், தாவீது உரைக்கிறார், மோசே உரைக்கிறார். முன்கூட்டிய தீர்க்க தரிசனம், முன்கூட்டிய வாக்குத்தத்தங்கள், அது எல்லாம் நிறைவேறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்க நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். விசுவாசிக்க வேண்டும். என்னை ஆண்டு ஊழியத்தை அழைத்த பொழுது, நீ ஒரு எழுப்புதல் சபையை உருவாக்குவாய் என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் உன்னை நிறுத்துவேன் சொன்னார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தரிசனம், ஜனங்கள் கூட்டமாய் இருக்கிறார்கள். நான் நின்று பிரசங்கிக்கிறேன். கடைசியில் இருக்கிறவருடைய தலை ஒரு எறும்பின் அளவுக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், அப்படியே 10,000 20,000 மக்கள் கூடுற இடத்துல பிரசங்கித்து இருக்கிறேன். ஒரு அளவுக்கு மிஞ்சி போன அங்க இருக்கிற யாருன்னு தெரியாது. அங்க எல்லாம் LED வைப்பார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், தரிசனம், சொப்பனம் நிறைவேறுகிறது. விசுவாசிங்க, அவங்க தான் நீதிமான். ஏன் உங்களை இந்த இரவு ஜெபத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன் உங்களை அழைத்தார்? ஏன் உங்களை பிரித்தெடுத்தார்? ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் நல்லது, இன்னும் ஜெபத்திலே வளரணும். அதை காட்டில் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறதை விரும்புகிறார். இந்த தேசம் அழியாமல் இருப்பதற்கு, இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்காமல் நின்று ஆண்டவர் இந்த தேசத்தை நடத்துவதற்கு நீதிமான்கள் தேவை. நீதிமான்களுடைய குணத்தில் ஒரு குணம், தேவன் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிப்பது. அவர் சொல்ல நமக்கு நடக்குமா என்கிற கேள்விக்குறியா இருக்கும். நடக்கும். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். என்ன தேவன் ஊழித்து அழைத்த போது சொன்னார், நான் உன்னை அநேக மக்கள் மத்தியிலே உன்னை பேச வைப்பேன். ஆனால் முதலில் பேச வராது, கைகாலெல்லாம் நடுங்கும். ஆண்டு சொன்னார், உன்னை ஊழியக்காரர்களுக்கு நான் ஆசீர்வாதம் வைப்பேன். இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசி கொண்டிருக்கிறேன். அவர்கள் பாருங்கள், வந்து கடைசியில முழங்காலில் நிற்பார்கள், ஐயா நாங்கள் இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்து விட்டோம் என்று சொல்லி. காரணம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எங்கே போய் படித்தேன்? எந்த பைபிள் காலேஜில் படித்தேன்? ஆனால் இன்னைக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுறதுக்கு கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறாரு. சரியா? நம்ம பைபிள் 1 இயர் கோர்ஸ் நடத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறோம், என்னெல்லாமா காரியம் பண்றோம். நம்முடைய கையெழுத்து, பச்சைங்களப்பட்ட கையெழுத்து கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி தேவன் உயர்த்தி இருக்கிறார். எங்கிருந்து வந்தது? தேவன் காண்பித்த தரிசனங்கள், சொப்பனங்கள், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்களும் விசுவாசியுங்கள்.
தேவன் சொன்னாரே நடக்கவில்லையே, ஆண்டவர் பொய்யாய் சொல்லிவிட்டார், தீர்க்க தரிசனம் பொய் என்று குறை சொல்லிக் கொண்டிருக்க நீங்க தான் விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமையை காண முடியும். அவன் தேவனை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை பார்க்க முடியும். எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்தில் எங்களை கொண்டு வந்தீங்க. நாங்க ஜெபித்தோம், எங்களுக்கு ஜெபாவியை கொடுத்திருக்கீங்க. ஆனா ஜெபமும் முக்கியமானது, அதை காட்டிலும் முக்கியமானது நாங்கள் நீதிமானாய் வாழ்வது. ஏன்னா சோதம் கோமரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க தீர்மானித்த பொழுது ஆபிரகாம் ஜெபித்த பிறகும் மன்றாடின பிறகும் தேவன் அழிக்கதான் செய்தார். காரணம் அங்கே நீதிமான்கள் இல்லை. அப்ப ஜெபத்தை காட்டிலும் முக்கியமானது நீதிமான்களாக இருப்பதுதான். நீதிமான்களாக இருப்பதுதான். நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். நீதிமான்கள் உபதேசத்தை கேட்டு அறிவில் வளர்வார்கள். நீதிமான்கள் கர்த்தரை நம்புவார்கள். நீதிமான்கள் யோசித்து பதில் சொல்வார்கள். நீதிமான்கள் பிசிறித்தனம் இல்லாமல் கொடுப்பார்கள். நீதிமான்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பார்கள். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி, தேவனே எங்களை நீதிமான்களாய் மாற்றும். கேளுங்க, எங்கள் குடும்பத்தை நீதிமான்களாய் மாற்றும். இன்னைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள். ஒரு தெய்வீக பிரசனம் இப்போது இறங்குகிறது. ஒரு தெய்வீக மகிமை இறங்குகிறது. உங்கள் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படும், பட்டணங்கள் பாதுகாக்கப்படும். உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை காக்கும். உங்கள் குடும்பம் தலைக்கும். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் உயர்வீர்கள். உங்கள் மூலம் சபை வளரும். உங்கள் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை பார்த்து தேசத்தை தேவன் அழிக்கவே மாட்டார். அந்த கிருபையை உங்க மேல வைக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இன்று முதல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரும், பலன் வரும், நிச்சயமாய் வரும். ஆமென், நிச்சயமாய் வரும். அவன் கிரியைக்கு தக்கன பலனை கொடுக்கிறவர். இப்பொழுது உங்கள் மேல் கிரியை செய்கிறார். கட்டுகள் உடைகிறது. சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் போடப்படுகிறது. ரீபா தூரா ஷபா ரபா ரீகா ரீபா தூரா ஷபா ரபா. ஒரு மகிமை எல்லாரையும் நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தில் நிரப்பட்டும். ஆண்டவர், இந்த சாத்தான்குளம் தாலுகாவில் எழுப்புதல் உண்டாவதாக. ஊழியர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. குடும்பங்களுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. சபைகளுக்குள் ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக என்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். என்னை அழைத்த தேவ ஊழியர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.